வெல்கம் டு அக்ராரின் மங்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ரூரல் சோசியாலஜி அண்ட் எஜுகேஷனல் சைக்காலஜி அந்த கோர்ஸோடைய இம்பார்ட்டன்ட் ஒன்லைனர்ஸ் லெக்சர் 1 to 32 இதில் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இது வந்து உங்களுடைய யூஜி மிட் செமஸ்டர் எக்ஸாமினேஷன், ரீஅப்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், அப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், A4 நபார்டு அந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரௌண்ட் 300 கொஷின்ஸ் வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். சோசியாலஜியோடைய மேஜர் பார்ட் வந்து இதில் வந்து கவர் பண்ணியாச்சு. சரிங்களா, அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெறுமனே வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக நீங்கள் ஹிண்ட்ஸோ நோட்ஸோ எடுத்து வச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தவிர ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது அதை நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு என்னது பெட்டராக ஸ்கோர் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வேணும்னா உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வச்சுருக்கேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கங்க. வீடியோக்குள்ளே போகும். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சோசியாலஜி வேர்டு வந்து எந்த லாங்குவேஜ்லேருந்து ஆரிஜின் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து 2 லாங்குவேஜ்லேருந்து ஆரிஜின் ஆயிருக்கும். சரிங்களா, லத்தீன் அண்டு கிரீக். சரிங்களா, சோசியோ அப்படிங்கிற வேர்டு வந்து லத்தீன் வேர்டு, லோகஸ் அப்படிங்கிற அந்த லாஜி அப்படிங்கிற வேர்டு வந்து என்னது கிரீக் வேர்டு. சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 2, ஸ்டடி ஆஃப் ரூரல் சொசைட்டி இஸ் கால்ட் அஸ் ரூரல் சோசியாலஜி. சரிங்களா, ஸ்டடி ஆஃப் சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் ரூரல் சொசைட்டினா அது வந்து ரூரல் சோசியாலஜி. அதே ஸ்டடி ஆஃப் சொசைட்டி வெறுமனே என்னது சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் சொசைட்டினா அது வந்து சோசியாலஜி. சரிங்களா, ரூரல் சொசைட்டியை படித்தா தான் அது வந்து ரூரல் சோசியாலஜி. தேர்ட் ஒன் பாருங்கள், கல்ச்சுரல் லேக்கான டெஃபினேஷன் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஒரு டூரிங் த ப்ராசஸ் ஆஃப் கல்ச்சுரல் டிஃபியூஷன் சம் பார்ட்ஸ் ஆஃப் தி கல்ச்சர் do not change as do other traits. திஸ் ரெஃபர்ட் அஸ் கல்ச்சுரல் லேக். சரிங்களா, ஒரு கல்ச்சுரல் டிஃப்யூஷன், ஒரு கல்ச்சர் வந்து ஸ்ப்ரெட் ஆகும்போது என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு சில மெட்டீரியல் கல்ச்சர் மட்டும் ஈஸியாக சேஞ்ச் ஆகி நம்ம அடாப்ட் பண்ணிட்டு போயிடுவோம். நான் மெட்டீரியல் கல்ச்சர் வந்து என்னது ரொம்ப லேட்டாக தான் அடாப்ட் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் வந்து கல்ச்சுரல் லேக். சரிங்களா, நம்மளோட ட்ரெஸ்ஸிங் பேட்டர்ன் என்னது ட்ரெஸ்ஸிங் பேட்டர்ன், ஃபுட் ஹேபிட்ஸ், சரிங்களா, நம்மளுடைய பில்டிங் அதெல்லாம் என்னது ஈஸியாக மாறிடும். அதெல்லாம் மெட்டீரியல் கல்ச்சர். சரிங்களா, நம்மளுடைய கஸ்டம்ஸ், வேல்யூஸ், பிலீஃப் எல்லாம் என்னது நான் மெட்டீரியல் கல்ச்சர். அதான் அவ்வளோ சீக்கிரம் வந்து மாறாது. அதுக்கு பேர் வந்து கல்ச்சுரல் லேக். Fourth one பாருங்க, theories seek to explain social change as a result of some elements of cultural heritage. இது வந்து cultural determinism. சரிங்களா, social changeோட theory பற்றி கேட்டிருக்காங்க. சரிங்களா, அந்த cultural elements பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய social theory எதுனா cultural determinism. ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், மேன் இஸ் இன்ட்ராக்டட் ஆஸ் நம்பர் அண்ட் அட்ரஸ் இன் அர்பன் சொசைட்டி. சரிங்களா, அர்பன் சொசைட்டியில் மேன் வந்து நம்பர் அண்ட் அட்ரஸாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அதே ரூரல் சொசைட்டியில் ஆஸ் ஏ ஹியூமனாக இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், கோடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரகிள் இஸ் ஏ கான்ஃப்ளிக்ட். கான்ஃப்ளிக்ட்னு என்ன அர்த்தம், ஸ்ட்ரகிள், சண்டை போடுறது, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கிறது. செவன்த் ஒன், limited geographical areas in which individuals families are known to each other and carry on intimate associations together. இது வந்து நெய்பர்ஹுட். சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெய்பர்ஹுட் அப்படின்னாலே அதோடைய கீவேர்ட்ஸ் பார்த்துக்குங்க. லிமிட்டட் ஜியாகிரபிக்கல் ஏரியா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து என்னது ஒருத்தவங்களுக்கு ஒருத்தர் தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, ஃபேமிலிஸ் ஆர் நோன் டு ஈச் அதர் அண்ட் கேரி ஆன் இன்டிமேட் அசோசியேஷன், ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. அப்படி இருந்தால் தான் அது வந்து நெய்பர்ஹுட். சரிங்களா, அந்த க்ளோஸ் அசோசியேஷன் இல்லாட்டி அந்த இன்டிமேஸ் இல்லாமல் இருந்தால் அது என்னது அது வந்து கம்யூனிட்டியில் வந்துடும். சரிங்களா, நெய்பர்ஹுட்டுக்கான கீவேர்ட்ஸ் வந்து ஃபேமிலிஸ், நோ ஈச் அதர், அப்புறம் என்னது அவங்களுக்குள்ள ஒரு இன்டிமேட் அசோசியேஷன் இருக்கும். எயித் ஒன், சோசியல் குரூப்ஸோட கிளாஸிஃபிகேஷன் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதில். சரிங்களா, சோசியல் குரூப் என்னது நிறைய டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து டைப் அண்டு குவாலிட்டியை பேஸ் பண்ணி குவாலிட்டி ஆஃப் ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா, அது என்னது ஜெமின் சாஃப்ட், இன்னொன்று வந்து ஜிசல் சாஃப்ட். சரிங்களா, இல்லாட்டி அது என்னது இன்னொரு கிளாஸிஃபிகேஷன் வந்து சொசைட்டி அண்டு கம்யூனிட்டின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா, இதை பிரித்தது யார் அப்படின்னா பெர்டினன்ட் டோனிஸ் தான் வந்து இதை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, இந்த டைப்பை கொடுத்துட்டு இதை வந்து யார் கிளாஸிஃபை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கூட கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா, சோசியல் குரூப்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் பேஸ்ட் ஆன் தி டைப் அண்ட் குவாலிட்டி ஆஃப் ரிலேஷன்ஷிப். சரிங்களா, அதை பேஸ் பண்ணி ஃபெர்டினன்ட் டோனிஸ் வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காரு. ஒன்று வந்து என்னது ஜெமின் சாஃப்ட் அண்ட் ஜிசல் சாஃப்ட்னு சொல்லலாம், இல்லாட்டி சொசைட்டி அண்டு கம்யூனிட்டின்னு சொல்லலாம். சரிங்களா, இதை ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்லேயும் இந்த கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க. நைன்த் ஒன், அர்பன் சொசைட்டி ஹேஸ் மோர் ஆஃப் விச் காண்டக்ட், செகண்டரி காண்டக்ட். சரிங்களா, அர்பன் சொசைட்டியில் எப்பவுமே என்னது செகண்டரி காண்டக்டாக இருக்கும். அப்புறம் அந்த காண்டக்ட் வந்து என்னது ரொம்ப டெம்பரரியாக இருக்கும். சரிங்களா, அதே வந்து ரூரல் சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி காண்டக்டாக இருக்கும். அது ரொம்ப நாளைக்கு டியூரபிளாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு காண்டக்டாக இருக்கும். சரிங்களா, டென்த் ஒன், லா அண்ட் ஆர்டர் ஆர் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டேஸ் இன்ஸ்டியூஷன், கவர்மெண்ட். சரிங்களா, நிறைய சோசியல் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. அதில் கவர்மெண்ட் அதாவது கவர்மெண்ட் இல்லாட்டி பொலிட்டிக்கல் சோசியல் இன்ஸ்டியூஷனுடைய ஃபங்க்ஷன் வந்து என்னது லா அண்ட் ஆர்டர். சரிங்களா, சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறது வந்து என்னது கவர்மெண்ட்டோடைய வேலை.
11 only one winning team in a tournament is an example of absolute competition. சரிங்களா absolute competitionனா ஒன்றும் இல்லை இப்போ ஒரு ஐபிஎல் டோர்னமெண்ட்டோ ஒரு வேர்ல்டு கப்போ நடக்கும்போது கடைசியாக ஒரே ஒரு டீம் மட்டும் அதை வந்து வின் பண்ணுவாங்க. சரிங்களா 10 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் ஒரே ஒரு டீம் மட்டும் வின் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் வந்தது அப்சல்யூட் காம்படிஷன். சரிங்களா 12th ரூரல் சோசியாலஜி என்னது ரூரல் சோசியாலஜியோடைய கான்டாக்ட் எல்லாமே பிரைமரி அண்டு டியூரபிள் கான்டாக்டாக இருக்கும். ரூரல் சொசைட்டியோட கான்டாக்ட் எல்லாமே. 13 which is known as adopting cultural trait of another group. இது வந்து என்னது அக்கல்ச்சரேஷன். சரிங்களா அது ஒரு கல்ச்சரில் இருக்கக்கூடிய நம்ம அடுத்த கல்ச்சரில் இருக்கக்கூடிய ட்ரைட்ஸ் என்னது அந்த சின்ன சின்ன பண்புகள் அந்த அடுத்த ட்ரைட்ஸ் நம்ம அடாப்ட் பண்ணுறது வந்து என்னது கல்ச்சரல் அக்கல்ச்சரேஷன். Question number 14. Society are characterized by predominance of man-made environment, urban. சரிங்களா man-made environment வந்து எங்கே அதிகமாக இருக்குன்னா வந்து urban சொசைட்டியில். ரூரல் சொசைட்டியில் எல்லாமே நேச்சுரல் environment. 15. When a goal is artificially introduced to a situation, it is known as extrinsic value. சரிங்களா கோல் ஆகட்டும் மோட்டிவேஷன் ஆகட்டும் வெளியிலிருந்து வந்தால் எல்லாமே என்னது எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். சரிங்களா இன்னராக நமக்குள்ள நம்ம திங்க் பண்ணுறது நம்மளுடைய ஒரு கியூரியாசிட்டி நம்மளுடைய ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாமே என்னது இன்ட்ரின்சிக் வேல்யூ. 16 social stratification in the urban society changes with change in the values. சரிங்களா சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் என்னது ஒரு சொசைட்டியை டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக பிரித்து வச்சுருப்பாங்க ரேங்கிங் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா மேலே கீழே அப்படின்னு சொல்லி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. சரிங்களா அந்த சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் வந்து அர்பன் ஏரியாவில் வந்து என்னது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்காது மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா அது காரணம் என்னென்னா அது என்னது பேஸ்ட் ஆன் தி சோசியல் வேல்யூஸை பேஸ் பண்ணி இருக்கும். சரிங்களா ரூரல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அர்பன் சொசைட்டியில் பேஸ்ட் ஆன் வேல்யூஸை பேஸ் பண்ணி இருக்கும். அதனால் என்னது அது வந்து ஈஸியாக மாறிடும். 17 செட்டில்மெண்ட் பேட்டர்ன் பற்றி கேட்டிருக்காங்க. செட்டில்மெண்ட் பேட்டர்ன் இண்டிவிஜுவல் ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவார் ஒரு இண்டிவிஜுவல் ஃபார்மர் அவரோட வீடு நடுவில் இருக்கும் அதோட ஃபார்ம் என்னது அது அந்த வீட்டை சுற்றி இருக்கும் அதுக்கு பேர் என்ன செட்டில்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. இது என்னது ஐசோலேட்டட் ஃபார்ம் ஸ்டேட்ஸ். சரிங்களா செட்டில்மெண்ட் பேட்டர்ன் இண்டிவிஜுவல் ஃபார்மர்ஸ் லிவ்ஸ் இன் மிட்ஸ் ஆஃப் தி ஃபார்ம் சரௌண்டட் பை இஸ் ஃபார்ம் லேண்ட். இது என்னது ஐசோலேட்டட் ஃபார்ம் ஸ்டேட். 18 டேஸ் இஸ் அக்யூர்டு குவாலிட்டி கல்ச்சர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா நம்ம காஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து என்னது நமக்கு வந்து ஆல்ரெடி பை பர்த்தே நமக்கு வந்து அசைன் பண்ணிடுவாங்க. அது என்னது அக்யூர்டு அது வந்து என்னது நம்ம வந்து பை பர்த்தே நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா ஆனால் கல்ச்சர் வந்து அக்யூர்டு குவாலிட்டி அப்படின்னா என்ன நம்ம தான் அதை வந்து வளர வளர நம்ம தான் கற்றுக்க போகிறோம் இன்ட்ராக்ட் பண்ணும்போது நம்ம தான் வந்து கற்றுக்க போகிறோம் லேர்ன் பண்ண போகிறோம். சரிங்களா கல்ச்சர் இஸ் ஏ லேர்ன்டு அண்டு அக்யூர்டு அண்டு ஷேர்டு. சரிங்களா 19 குரூப் ஃபார்மேஷன் ஸ்டேஜஸ் ஆஸ் பர் டெக்மன் வந்து மொத்தம் 5 ஸ்டேஜஸ் இருக்குது. சரிங்களா ஃபார்மிங் நார்மிங் ஸ்ட்ராமிங் பர்ஃபார்மிங் அட்ஜானிங் அப்படின்னு சொல்லி 5 ஸ்டேஜஸ் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 20 விச் இஸ் ஏ லீகல் என்டிட்டி ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி. சரிங்களா லீகல் என்டிட்டினா அந்த அதில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ஏதாச்சும் ஒரு லா வந்து கவர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் கம்பெனிஸ் ஆக்டில் இல்லாட்டி சொசைட்டிஸ் ஆக்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம். அது எல்லாமே என்னது அதை நம்ம மீறினோம்னா அதை தப்பு பண்ணோம்னா நமக்கு என்னது லீகல் ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க. சரிங்களா மற்ற இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் இன்ட்ரெஸ்ட் குரூப் அப்புறம் வந்து கமாடிட்டி குரூப்ஸ் அப்புறம் என்னது எஃப்ஐஜி அப்புறம் எஸ்கஜி அப்புறம் வந்து ஜேஎல்ஜி இதெல்லாம் என்னது லீகல் குரூப் கிடையாது. சரிங்களா ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி மட்டும்தான் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி ஆர் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் மட்டும்தான் என்னது லீகல் என்டிட்டி. 21 டைப் ஆஃப் வேல்யூ டிசைடிங் பர்டிகுலர் ஆல்டர்னேட்டிவ் ஆஸ் பெட்டர் தென் அதர்ஸ் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஜஸ்ட் ஹியூமனி. இது வந்து என்னது மாரல் வேல்யூ. சரிங்களா மாரல் வேல்யூனா ஒன்றும் இல்லை டைப்ஸ் வேல்யூஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து மாரல் வேல்யூ என்னென்னா ஒரு வேல்யூ வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம் எதனாலனா அது என்னது ரொம்ப ஒரு மனிதத்தன்மையோடு இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு வேல்யூ சூஸ் பண்ணால் அது என்னது மாரல் வேல்யூ. மாரல்னால் என்ன அர்த்தம் ஒரு நல்ல ஒரு நியாயமான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற. சரிங்களா அதனால் மாரல்னால் என்னது மோர் ஹியூமனே தான். 22 எண்டோகேமஸ் இஸ் அப்சர்வ்ட் இன் ரிஜிட் காஸ்ட் சிஸ்டம். சரிங்களா காஸ்ட் சிஸ்டத்தில் தான் வந்து எண்டோகேமி இருக்கும். சரிங்களா எண்டோகேமி என்னது பிட்வீன் தி அந்த காஸ்ட்டுக்குள்ளே வந்து மேரேஜ் பண்ணிப்பாங்க. அது வந்து எண்டோகேமஸ் வந்து என்னது ரொம்ப அப்சர்வ் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது வந்து ரிஜிடான காஸ்ட் சிஸ்டத்தில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா காஸ்ட் சிஸ்டம் ரிஜிட் காஸ்ட் சிஸ்டம் வந்து ரெண்டும் ஒன்று தான். 23 கான்ஃப்ளிக்ட் இஸ் ஏ டேஸ் சோசியல் இன்ட்ராக்ஷன் ப்ராசஸ். இது வந்து நெகட்டிவ் சோசியல் இன்ட்ராக்ஷன் ப்ராசஸ். சரிங்களா கான்ஃப்ளிக்ட் என்ன அர்த்தம் ஃபைட் பண்ணும்போது என்னச்சு ஏதாச்சும் டேமேஜோ இல்லாட்டி ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். அதனால் இது என்னது வந்து நெகட்டிவ் சோசியல் இன்ட்ராக்ஷன் ப்ராசஸ். 24 சோசியல் குரூப் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வந்து பிரைமரி அண்ட் செகண்டரி குரூப். அது யார் சொல்லியிருக்காங்க அது சிஹெச் கூலி வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா சோசியல் குரூப் பேஸ்ட் ஆன் தி ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. அது வந்து பிரைமரி குரூப் செகண்டரி குரூப். அது சொன்னது வந்து சிஹெச் கூலி. சரிங்களா 25
அண்ட் அர்ஜ் ஆர் காம்பினேஷன் ஆஃப் அர்ஜஸ் டு இன்டியூஸ் கான்ஷியஸ் ஆர் பர்பஸ்ஃபுல் ஆக்ஷன் வந்து மோட்டிவ். சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, இது ஒரு நம்மளை வந்து ட்ரிகர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அது மோட்டிவ். சரிங்களா, தான் அது அர்ஜ் இல்லாட்டி அர்ஜ்னா அது ஒரு தூண்டுதல். அந்த தூண்டுதல் இல்லாட்டி காம்பினேஷனாக இருக்கக்கூடிய தூண்டுதல் தான் அது இன்டியூஸ். ஒரு ஆக்ஷனை வந்து நம்ம பண்ண வைக்கிறது என்னது மோட்டிவ். சரிங்களா. 26 டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி ஹியூமன் பிஹேவியர் வந்து ட்ரைட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, அதாவது ஒரு ஹியூமன் பிஹேவியரோடைய டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது என்னது ட்ரைட்னு சொல்லலாம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இதுதான் ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் கல்ச்சர் 27 பாருங்க ரெஃபர்ட் அஸ் தி ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் கல்ச்சர் வந்து கல்ச்சுரல் ட்ரைட். சரி, கல்ச்சுரல் ட்ரைட் என்னது ஒரு நம்ம கல்ச்சரில் கூடிய ஒரு சின்ன சின்ன ஹேபிட். சரிங்களா, நம்ம என்னது தமிழர்களாக என்னது வேட்டி சட்டை போடணும், நம்ம வந்து இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும், இது வந்து இந்த பாரம்பரிய அரிசி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒன்றுலாம் சொல்லணும். அதில் ஒன்று சிங்கிள் ட்ரைட். அந்த மாதிரியான ட்ரைட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் என்னது கல்ச்சராக மாறும். சரிங்களா, அதை தான் என்னது ஸ்மாலஸ்ட் யூனிட் தான் வந்து கல்ச்சுரல் ட்ரைட். 28 ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் இன் தி சோஷியல் குரூப் ஃபார்மேஷன். எதெல்லாம் பேஸ் பண்ணி வந்து சோஷியல் குரூப் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா ஆக்குபேஷன், காஸ்ட், ரிலீஜன், ரேஸ், இன்கம். சரிங்களா, தொழிலை வச்சு, அப்புறம் கம்யூனிட்டி, காஸ்ட்டை வச்சு, ரிலீஜனை வச்சு, ரேஸை வச்சு, இன்கம் வச்சு சோஷியல் குரூப்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. 29 இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் வில்லேஜ். இந்தியன் வில்லேஜ் இல்லாட்டி இந்தியன் சொசைட்டியோட பெக்குலியர் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஃபேட்டலிசம், ஹாஸ்பிட்டாலிட்டி, ரிலிஜியஸ்னஸ். ஃபேட்டலிட்டிலாம் என்னது, அதாவது ஃபேட்டை நம்பி, அதாவது இதெல்லாம் என்னது விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விதி மேலே நம்பிக்கை இருக்கிறது வந்து ஃபேட்டலிசம். ஹாஸ்பிட்டாலிட்டி என்னது விருந்தோம்பல். ரிலிஜியஸ்னஸ் என்னது மத நம்பிக்கை. சரிங்களா, இதெல்லாம் என்னது இந்தியன் சொசைட்டி ரூரல் சொசைட்டிக்கு வந்து இம்பார்ட்டண்டான பெக்குலியரான கேரக்டரிஸ்டிக்ஸ். 30 alteration which occurs in the structure and function of society. Societal forms is called as social change. சரிங்களா, சேஞ்ச்னாலே ஒன்றும் இல்லை, ஏதாவது இருக்கிற கண்டிஷன்லேருந்து ஏதாச்சும் ஒரு மைன்யூட்டான ஒரு ஆல்ட்ரேஷன் சேஞ்ச் நடந்தாலும் அது என்னது சோசியல் சேஞ்ச் தான். சரிங்களா. 31 collection of items that have at least one common characteristics that distinguish from other items வந்து என்னது கேட்டகரி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, கேட்டகரினா ஒன்றும் இல்லை. சரிங்களா, அந்த ஒரு ஏதாச்சும் ஒரு காமனான ஒரு ஐட்டம் வந்து மற்றதுலேருந்து இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டும், அதான் வந்து கேட்டகரி. சரிங்களா, ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப் சொல்லலாம். சரிங்களா, ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புளை சொல்லலாம். சரிங்களா, அவங்களுக்கு என்னது ஏதாச்சும் கண்டிப்பாக ஒரு காமனான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். சரிங்களா, இப்போ ஏஜ் குரூப்னா என்னது ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்க அப்படின்னா ஒரு 10 வயசுக்குள்ளே எல்லாரும் 10 வயசு அப்படிங்கிற ஒரு காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், அதான் வந்து கேட்டகரி. சரிங்களா, ஏஜ், ஜெண்டர் எல்லாமே என்னது கேட்டகரிக்கு வந்து எக்ஸாம்பிளாக வரும். 32 the standards of behavior that are socially approved but not morally significant. சரிங்களா, அது என்னது ஃபோக்வேஸ். சரிங்களா, ஃபோக்வேஸ்னால் என்னென்னா ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் பிஹேவியர் தட் ஆர் சோசியலி அப்ரூவ்ட். அந்த சொசைட்டி அப்ரூவ் பண்ணக்கூடிய பிஹேவியர்ஸ் பட் என்னது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அதுக்கு பேர் வந்து ஃபோக்வேஸ். அதே அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் அதுக்கு பேர் என்னது மோரிஸ். சரிங்களா, மோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், மோரிஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா, ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட் இல்லாமல் இருந்தால் அது வந்து ஃபோக்வேஸ், ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட் கொடுத்தா அது வந்து என்னது மோரிஸ். 33 this form of society holds so strong that violating it results in the extreme disgust. அது டேபு. ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செய்யக்கூடாது, இது செய்கிறது ரொம்ப தப்பு, ரொம்ப அசிங்கம் அப்படின்னு சொல்கிறது என்னது டபு இல்லாட்டி டேபு. சரிங்களா, அது கம்ப்ளீட்டாக பேன் பண்ணி வச்சுருப்பாங்க, அதான் என்னது டபு. 34 this is the belief that own culture is superior to others. எத்தனோசென்ட்ரிசம். சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். சரிங்களா, எத்தனோசென்ட்ரிசம் அப்படின்னா ஒரு பர்சன் அவங்களுடைய கல்ச்சர் தான் வந்து ரொம்ப பெருசு, மற்ற கல்ச்சர் தான் அந்த கல்ச்சருக்கு கீழே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க, அதுக்கு பேர் என்னது எத்தனோசென்ட்ரிசம். 35 socially prescribed forms of behavior transmitted by tradition and enforced by the social disapproval of its violation வந்து கஸ்டம்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, இந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக என்னது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். சரிங்களா, அதாவது என்னது ஒரு சொசைட்டி ஒரு பரிந்துரைக்கப்பட்ட ஒரு பிஹேவியர். சரிங்களா, அந்த பிஹேவியர் என்ன பண்ணுவோம் டிரான்ஸ்மிட்டட் பை ட்ரெடிஷன். சரிங்களா, ட்ரெடிஷன் அது ஒரு பாரம்பரியத்து மூலமாக நம்ம அதை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுவோம். அண்டு என்ஃபோர்ஸ்டு பை தி சோஷியல் டிஸ்அப்ரூவல் என்ன பண்ணுவோம் நம்ம வந்து அதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுவோம். சரிங்களா, நம்ம அமல்படுத்துவோம் எப்படி டிஸ்அப்ரூவல் ஆஃப் இட்ஸ் வயலேஷன். சரிங்களா, அதாவது வயலேட் பண்ணால் அது என்னது அதை நம்ம வந்து ஒரு பனிஷ்மெண்ட் மூலமாக இல்லாட்டி ஒரு டிஸ்அப்ரூவல் மூலமாக அதை வந்து நம்ம பார்ப்போம், அதான் வந்து கஸ்டம்ஸ். சரிங்களா, சோசியலி ப்ரிஸ்கிரைப்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஹேவியர் transmitted by tradition enforced by the social disapproval of its violation, அதான் வந்து கஸ்டம்ஸ். சரிங்களா, சொசைட்டி ப்ரிஸ்கிரைப் பண்ண பரிந்துரைக்கப்பட்ட ஒரு சில பிஹேவியரை காலங்காலமாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருப்போம். அதை யாராவது ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதை வந்து என்னது நம்ம ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்போம். சரிங்களா, அதுதான் வந்து கஸ்டம்ஸ். சரிங்களா, பனிஷ்மெண்ட் கிடையாது, ஒரு டிஸ்அப்ரூவல், ஒரு என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறான ஒரு கிரிட்டிசிசம் இருக்கும், அதான் வந்து கஸ்டம்ஸ். 36
மோஸ்ட் பேசிக் சோசியல் இன்ஸ்டிடியூஷன் இன் ஏ சொசைட்டி வந்து ஃபேமிலி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப பேசிக்கான பிரைமரி சோசியல் இன்ஸ்டிடியூஷன் எதுனா ஃபேமிலி. 37 ரெசிஸ்டன்ட் டு சேஞ்ச் இன் ஏ கல்ச்சர் இஸ் டேர்ம்ட் as இனர்ஷியா. சரிங்களா, கல்ச்சரல் இனர்ஷியா. சரிங்களா, இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத்தம் 2 கான்செப்ட் இருக்குது. ஒன்று வந்து கல்ச்சரல் லேக், இன்னொன்று வந்து கல்ச்சரல் இனர்ஷியா. சரிங்களா, கல்ச்சரல் இனர்ஷியானா ஒரு 10 பேர் இருக்காங்க ஒரு ஊரில், ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா அந்த 50 பேரில் ஒரு 45 பேர் வந்து ஈஸியாக அந்த கல்ச்சர் மாறிட்டு சேஞ்ச் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு 5 பேர் மட்டும் பழசே ஃபாலோ பண்ணிக்கிட்டு எனக்கு ட்ரெடிஷனே போதும் அப்படிங்கிறானே ஒரு கான்செப்டில் இருப்பாங்க. அவங்க தான் அதுதான் கல்ச்சரல் இனர்ஷியா. சரிங்களா, ஒரு சொசைட்டியில் ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புள் மட்டும் அவங்களுடைய ட்ரெடிஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கு பேர் வந்து கல்ச்சரல் இனர்ஷியா. சரிங்களா, அதே கல்ச்சரல் லேக்னா நம்ம கல்ச்சரில் வந்து மெட்டீரியல் கல்ச்சர் வந்து ஈஸியாக வந்து சேஞ்ச் ஆகி போயிட்டே இருக்கும். நான் மெட்டீரியல் கல்ச்சர் நம்மளுடைய பிலீப்ஸ், சரிங்களா, நம்மளுடைய கஸ்டம்ஸ் எல்லாம் எவ்வளோ ஈஸியாக வந்து மாறாது. அதுக்கு பேர் வந்து கல்ச்சரல் லேக். சரிங்களா, அதாவது நம்ம கல்ச்சரோடைய ஒரு பார்ட் வந்து மாறாமல் இருந்தால் அது வந்து கல்ச்சரல் லேக். சரிங்களா, அதே வந்து எனக்கு இந்த கல்ச்சர் வந்து அந்த சேஞ்சஸே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பீப்புள் நினச்சி அதை வந்து ரெசிஸ்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் வந்து கல்ச்சரல் இனர்ஷியா. 38 collection of individuals, two or more, interacting with each other who have common set of objectives and participate in similar activities வந்து சோசியல் குரூப். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோசியல் குரூப்புக்கான டெஃபினேஷனே இதுதான். சரிங்களா, இது எல்லாம் இருந்தால் தான் அது வந்து சோசியல் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்து கலெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், டூ ஆர் மோர் பீப்புள் இருக்கணும். சரிங்களா, 2 பேர் இருக்கணும். அவங்களுக்குள்ள ஒரு இன்ட்ராக்ஷன் நடந்துக்கணும். சரிங்களா, அப்புறம் who have common set of objectives, 2 பேருக்கு ஒரு காமனான ஒரு அப்ஜெக்டிவ், காமனான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து இருக்கணும். தென் பார்ட்டிசிபேட் இன் தி சிமிலர் ஆக்டிவிட்டிஸ், ஒரே மாதிரியான வேலையில் வந்து அவங்க இன்வால்வ் ஆகணும். அதுக்கு பேர் தான் வந்து சோசியல் குரூப். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 39 when persons and groups accept each other views and develop a common understanding வந்து accommodation. சரிங்களா, அக்காமடேஷனுங்கிறது ஒரு பாசிட்டிவான சோசியல் இன்ட்ராக்ஷன் ப்ராசஸ். டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம எல்லாரும் ஒன்றா இருப்போம் அப்படிங்கிற ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரது வந்து அக்காமடேஷன். 40 blending or fusing whereby cultural differences tend to disappear. இது வந்து அசிமிலேஷன். சரிங்களா, அசிமிலேஷன் என்ன பண்ணுவோம், அந்த கல்ச்சரை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். பிளெண்டிங் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்றா ஃபியூஸ் ஆகினது, அதுக்கான டிஃப்ரென்ஸே தெரியாத மாதிரி அந்த கல்ச்சரை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்போம். அதுக்கு பேர் வந்து அசிமிலேஷன். சரிங்களா, இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் சண்டையும் நடக்கும்போது கூட அவங்களுக்கு அந்த சண்டையும் நடக்காத மாதிரி எல்லாரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா எல்லாத்தையும் பழசெல்லாம் மறந்துட்டு ஒன்றா இருக்கிறதுக்கு பேர் வந்து அசிமிலேஷன். 41 a family consisting of an adult male and a female with one or more children including adopted வந்து நியூக்ளியர் ஃபேமிலி. சரிங்களா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்புறம் அவங்களுடைய சில்ட்ரன் இருந்தால் அது வந்து நியூக்ளியர் ஃபேமிலி. தென் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், அவங்களுடைய ஹஸ்பண்டோ ஒய்ஃபோடைய அப்பா அம்மா, அவங்களுடைய பிரதர் சிஸ்டர் எல்லாம் இருந்தால் அது வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி. 42 these are values derived from ultimate values, actually ultimate values that have been rephrased into more reasonable and attainable categories. இது வந்து intermediate value. சரிங்களா, சோசியல் வேல்யூஸில் 3 வேல்யூஸ் இருக்குது. சரிங்களா, ஒன்று வந்து டாமினன்ட் வேல்யூ, அப்புறம் இன்டர்மீடியட் வேல்யூ, அப்புறம் ஸ்பெசிபிக் வேல்யூ. சரிங்களா, டாமினன்ட் வேல்யூ வந்து ஈஸியாக வந்து அட்டைன் பண்ண முடியாது. சரிங்களா, அதுக்காக ஒரு சிலதில் ரீஃப்ரேஸ் பண்ணி அதை இன்டர்மீடியட் வேல்யூஸாக வச்சுருப்பாங்க. சரிங்களா, அதான் வந்து இன்டர்மீடியட் வேல்யூஸ். 43 perceiving the coil of rope in darkness as snake வந்து illusion. சரிங்களா, அதாவது இருக்கிற ஒரு பொருளை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அது illusion. 45 பாருங்கள், அது ராங் பர்செப்ஷன். சரிங்களா, illusionங்கிறது ஒரு ராங் பர்செப்ஷன். சரிங்களா, ஒரு கயிறு இருக்குது, இருட்டில் பார்க்கும்போது அது நம்ம ஒரு பாம்பாக நினச்சிக்கிறோம், ஒரு பாம்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சது, அது வந்து illusion. அதே ஹாலோசினேஷன் வந்து ஃபால்ஸ் பர்செப்ஷன். சரிங்களா, இல்லாத ஒன்று நம்ம இருக்குன்னு நினச்சிக்கிறது வந்து ஹாலோசினேஷன், ஃபால்ஸ் பர்செப்ஷன். சரிங்களா, இந்த பேய் பிசாசுன்னா சொல்கிறோம்ல, அதெல்லாம் ஹாலோசினேஷன். சரிங்களா, இல்லாத ஒன்று நம்மளாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே இருக்கிறது வந்து நினச்சிக்கிறது வந்து ஹாலோசினேஷன். இல்லூஷன் ராங் பர்செப்ஷன், ஹாலோசினேஷன் வந்து ஃபால்ஸ் பர்செப்ஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 44 type of value expressed in the urge of discovery of truth, utility of objects is தியரிட்டிக்கல் வேல்யூ. சோசியல் வேல்யூ டைப் கேட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு டிஸ்கவரி ஆஃப் ஒரு ட்ரூத்தை டிஸ்கவர் பண்ணுறதுக்கு இல்லாட்டி ஒரு ஆப்ஜெக்டோடைய யூட்டிலிட்டி, அதோடைய யூஸை சொல்கிற தியரி எதுன்னு வேல்யூ என்னென்னா தியரிட்டிக்கல் வேல்யூ. 47 நீட் ஃபார் ஃபீலிங் ஆஃப் பிளாங்கிங்னஸ் வந்து ரெகக்னிஷன். சரிங்களா, இது மேஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸில் 5 நீட்ஸ் சொல்லியிருப்பார். அதான் பிளாங்கிங்னஸ் நீட்ஸ். சரிங்களா, நம்மளுடைய ஒரு பிளாங்கிங்னஸ், சரிங்களா, நம்ம ஒருத்தங்க கூட இருக்கணும் அப்படிங்கிறது அது வந்து ஒரு ரெகக்னிஷன். 48
டிட்டர்மினேஷன் ஆஃப் டெசன்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஹெரிட்டேஜ் டேக்ஸ் பிளேஸ் அலாங் தி ஃபீமேல் லைன் வந்து என்னது மேட்ரிலினியல் ஃபேமிலி. சரிங்களா, அதாவது நம்மளுடைய சொத்து நம்மளுடைய பாரம்பரியம் எல்லாமே என்னது அம்மாவோட சைட்லேருந்து வந்தால் அது என்னது மேட்ரிலினியல் ஃபேமிலி. அதே அப்பாவோட சைட்லேருந்து வந்து அது என்னது பேட்ரிலினியல் ஃபேமிலி. நம்ம ஃபாலோ பண்ணுறது எல்லாமே என்னது மோஸ்ட்டாக பேட்ரிலினியல் ஃபேமிலி தான். 49 strong sense of we feeling is observed in which of the following group primary groups. சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ரொம்ப பிரைமரி குரூப்க்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம், ஃபேமிலி சொல்லலாம். சரிங்களா, அதுதான் என்னது பிரைமரி குரூப் அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கே வந்து ரொம்ப நம்மளாம் ஒன்றுக்குள்ள நம்ம எல்லாரும் ஒன்று அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வி ஃபீலிங் ஒரு யுனைட்டி வந்து இருக்கும். அதான் வந்து பிரைமரி குரூப். 50 சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன், பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ஆனது சமூக அடுக்குகள், சொசைட்டியை டிஃப்ரெண்ட்ஸ் சொசைட்டியின் அடுக்காக பிரித்து வச்சுருப்பாங்க, ரேங்கிங் கொடுத்து வச்சுருப்பாங்க, நீ மேலே கீழே அப்படின்னு சொல்லி ரேங்கிங் கொடுத்து வச்சுருப்பாங்க. அது எதெல்லாம் பேஸ் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்னா காஸ்ட் பேஸ் பண்ணி பண்ணுவாங்க, கிளாஸ் அதாவது இன்கம் பேஸ் பண்ணி பண்ணுவாங்க, ஜெண்டரை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க, அப்புறம் பவர் வெல்த் பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. சரிங்களா, அவங்களுடைய அதிகாரம் அவங்களுடைய சொத்து மதிப்பை வச்சு நீ மேலே கீழே அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க. பட் அதே வந்து லொக்காலிட்டி அப்புறம் லாங்குவேஜ் அவங்க இருக்கக்கூடிய ஏரியா அவங்களுடைய லாங்குவேஜை பேஸ் பண்ணி சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் வந்து பண்ண மாட்டாங்க. சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் தி காஸ்ட், கிளாஸ், ஜெண்டர், பவர், வெல்த். 51 it is a process of understanding sensation or attaching meanings based on past experience to the science வந்து என்னது பர்செப்ஷன். சரிங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்செப்ஷனுக்கான டெஃபினிஷன். பர்செப்ஷன் என்ன அர்த்தம், ஒரு விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து பர்செப்ஷன். சரிங்களா, அதான் என்னது ப்ராசஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சென்சேஷன். சரிங்க, நமக்கு வரக்கூடிய ஒரு சென்சேஷனை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லாட்டி அதுக்கு வந்து என்னது நம்ம ஒரு மீனிங் அசைன் பண்ண போகிறோம் பேஸ்ட் ஆன் தி நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி, அதுக்கு பேர் வந்து பர்செப்ஷன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். 52 காக்னிட்டிவ் டொமைன் வந்து நாலேஜ். சரிங்களா, இது வந்து என்னது அந்த ப்ளூம்ஸ் டேக்ஸானமியில் மொத்தம் 3 டொமைன்ஸ் இருக்கும், அதில் காக்னிட்டிவ் டொமைன் வந்து நாலேஜ். 53 individuals are not forced but leave the country because of unfavorable situation like war வந்து என்னது impelled இல்லாட்டி imposed இல்லாட்டி reluctant migration. சரிங்களா, அதான் என்னது ஒரு கண்ட்ரியில் அந்த பீப்புள் வந்து என்னது ஃபோர்ஸ் பண்ணி யாரும் வெளியில் போங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பட் அங்கே வந்து ஒரு அன்ஃபேவரபிளான ஒரு சுச்சுவேஷன், ஒரு ட்ரவுட்டோ இல்லாட்டி ஒரு ஃப்ளட்டோ இல்லாட்டி ஒரு வாரோ நடக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கண்ட்ரியை விட்டு அவங்க வெளியேறிடுவாங்க. அதுக்கு பேர் வந்து impelled, imposed or reluctant migration. 54 முன்னாடியே பார்த்து எத்தனோ சென்ட்ரிஸ் என்ன பண்ணார், ஒரு பர்சன் வந்து அவரோட கல்ச்சர் வந்து என்னது பெட்டர் தென் அதர் கல்ச்சர் அப்படின்னு நினைப்பார். 55 ரவுண்ட் ஆர் சர்க்குலர் செட்டில்மெண்ட் அப்சர்வ்ட் இன் இஸ்ரேல். சரிங்களா, ரவுண்ட் ஆர் சர்க்குலர் செட்டில்மெண்ட் பேட்டர்ன் வந்து எங்கே இருக்குன்னா என்னது இஸ்ரேலில் இருக்கும். சரிங்களா, இது என்னென்னா அந்த அந்த வில்லேஜுக்கு தேவையான அந்த ஏரியாவுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சென்ட்ரலில் இருக்கும். அந்தோடைய செட்டில்மெண்ட் பேட்டர்ன் வந்து அதை சுற்றி ரவுண்டாக செட்டில் ஆகிருப்பாங்க. அதுதான் என்னது தியரி ஆஃப் ரவுண்ட் ஆர் சர்க்குலர் செட்டில்மெண்ட் பேட்டர்ன் சொல்லுவாங்க. 56 தியரி ஆஃப் கிளாசிக்கல் கண்டிஷனிங் இல்லாட்டி கிளாசிக்கல் கண்டிஷனிங் லேர்னிங் தியரி சொன்னது யாரும் என்னது இவன் பவுலோ. சரிங்களா, கிளாசிக்கல் கண்டிஷனிங் இல்லாட்டி கண்டிஷனிங் லேர்னிங் தியரி சொன்னது வந்து இவன் பவுலோ. கல்ச்சர் இஸ் ஏ டேஸ் குவாலிட்டி அக்யூர்ட் குவாலிட்டி முன்னாடி பார்த்துருப்போம். சரிங்களா, இந்த இன்னேட் இன்பில்ட் எல்லாம் என்னது வராது, இதெல்லாம் என்னது காஸ்ட்டுக்கு தான் வரும். சரிங்களா, கல்ச்சர் வந்து என்னது அக்யூர்ட் அண்டு லேர்ன்ட் ஒன். 58 பாருங்கள், வெட்டிங் ரிங் ஆர் சிம்பாலிக் ட்ரைட்ஸ் ஆஃப் ஃபேமிலி. சரிங்களா, ஒவ்வொரு சோசியல் இன்ஸ்டியூட்டுக்கும் ஒரு சில சிம்பிள்ஸ் இருக்குது. அந்த வெட்டிங் ரிங்கெல்லாம் என்னது ரிலேட்டட் டு ஃபேமிலி. 59 ப்ராசஸ் பை விச் அன் இண்டிவிஜுவல் கண்டக்ட் himself into one's social and cultural world சோசியலைசேஷன். சரிங்களா, ஒரு இண்டிவிஜுவல் வந்து என்னது ஒரு சொசைட்டி ஒரு கல்ச்சரோட சேருறது மிங்கிள் ஆகிறது என்னது சோசியலைசேஷன். 60 ரிலிஜன்னா என்னென்னு கேட்டிருக்காங்க, பிலீஃப் இன் தி சூப்பர் நேச்சுரல். சரிங்களா, நம்மளுடைய கண்ட்ரோலில் இல்லை ஒரு மேஜிக்கல் பவரில் ஒரு பிலீஃப் இருக்கிறதுக்கு பேர் வந்து ரிலீஜன். 61 சோசியல் மொபிலிட்டி இஸ் பாசிபிள் இன் ஓப்பன் கிளாஸ் சிஸ்டம். சரிங்களா, சோசியல் மொபிலிட்டினா ஒன்றும் இல்லை, அந்த சமூக அடுக்கு இருக்குல்ல சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷனில் ஒரு அடுக்குலேருந்து இன்னொரு அடுக்கு அவங்களால மூவ் ஆக முடியும். அதுக்கு பேர் வந்து சோசியல் மொபிலிட்டி. சரிங்களா, அந்த சோசியல் மொபிலிட்டி எங்கே நடக்கும்னா ஓப்பனான கிளாஸ் சிஸ்டத்தில் தான் நடக்கும். சரிங்களா, அதான் அது இன்கம் வெல்த்தை பேஸ் பண்ணி இருக்கும்போது என்னது நம்ம வந்து அதிகமாக ஒர்க் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணோம் நல்லா நம்ம சம்பாதிச்சோம்னா அது நம்மளுடைய சோசியல் ஸ்டேட்டஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கு பேர் வந்து கிளாஸ் சிஸ்டம். சரிங்களா, அதே வந்து காஸ்ட் சிஸ்டத்தில் சரிங்களா அதில் வந்து என்னது மொபிலிட்டி சோசியல் மொபிலிட்டி வந்து கிடையாது. அதனால் அது வந்து ரிஜிட் காஸ்ட் சிஸ்டம்.
ஆனால் கிளாஸ் சிஸ்டம் வந்து என்னது ஓப்பன் கிளாஸ் சிஸ்டம், அதனால் எனக்கு சோசியல் மொபிலிட்டி வந்து இருக்கும். 62 டபு ரெஃபர்ஸ் டு எனிதிங் விச் இஸ் ப்ராஹிபிட்டட் ஆர் ஃபார்பிடன். கம்ப்ளீட்டாக பேன் பண்ண ஒரு விஷயத்தை தான் என்னது டபுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. 63 ஆட்டிடியூட் கேன் பி சீன் அண்ட் மெஷர்ட். சரிங்களா. ஆட்டிடியூட் நம்மளால் வந்து பார்க்க முடியும், அதை வந்து மெஷர் பண்ண முடியும். 64 எக்ஸாம்பிள் ஆஃப் வெர்டிகல் குரூப் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி. சரிங்களா. வெர்டிகல் குரூப்புக்கும் ஹரிசாண்டல் குரூப்புக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹரிசாண்டல் குரூப்னா அந்த ஒரு குரூப்பில் ஒரு சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ஒரே ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய பீப்புள் மட்டும்தான் ஒன்றா இருப்பாங்க. சரிங்களா. ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், அந்த மாதிரியான இதில் வந்து சொல்லலாம். அதே வெர்டிகல் குரூப்னா அதில் எல்லா சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் எல்லா ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய பீப்புளும் இருப்பாங்க. ஹையராக இருக்கக்கூடியவங்க, லோயராக இருக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. சரிங்களா. அது என்னது பொலிட்டிக்கல் பார்ட்டி, கண்ட்ரி, சிட்டிசன்ஷிப் எல்லாமே என்னது வெர்டிகல் குரூப்புக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். சரிங்களா. என்னது வெர்டிகல் குரூப்பில் என்னது இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லாட்டி ஒரு கண்ட்ரியில் என்னது டாக்டர்ஸும் இருப்பாங்க, இன்ஜினியர்ஸும் இருப்பாங்க, டீச்சர்ஸும் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. பட் ஹரிசாண்டல் குரூப்னா என்னது டீச்சர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க, டாக்டர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க, அந்த மாதிரி தனித்தனியாக இருப்பாங்க. அது வந்து ஹரிசாண்டல் குரூப். 65 these are referred as dominant values they constitute the core of society's value system. இது என்னது அல்டிமேட் வேல்யூ. சரிங்களா. சோசியல் வேல்யூஸ் 3 பார்த்தா அதில் ஃபஸ்ட்டு வரது வந்து அல்டிமேட் வேல்யூ தான். அது ரொம்ப இருக்குல்ல ரொம்ப டாமினண்ட்டான வேல்யூ. சொசைட்டியோட ஒரு கோர் வேல்யூ சிஸ்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது வந்து அல்டிமேட் வேல்யூஸ். 66 values are some standards that help us to acquire other values வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் வேல்யூஸ். வேல்யூஸோட டைப்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு சில வேல்யூஸ் என்ன பண்ணும், மற்ற வேல்யூஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கு பிறகு தான் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் வேல்யூஸ். 67 சோசியல் குரூப் வித் சம் டிகிரி ஆஃப் வி ஃபீலிங் அண்ட் லிவிங் இன் கிவன் ஏரியா வந்து கம்யூனிட்டி. சரிங்களா. இது பாருங்கள் முன்னாடி பார்த்தோம். லிவிங் இன் ஒரு கிவன் ஏரியா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஜியோகிராஃபிக்கல் ஏரியாவில் இருப்பாங்க. ஒரு டிகிரி ஆஃப் வி ஃபீலிங் வந்து இருக்கும், அது வந்து கம்யூனிட்டி. சரிங்களா. இதோட ப்ளஸ் வந்து என்னது அந்த ஃபேமிலிஸ் நோன் டு ஈச் அதர் அண்டு இன்டிமேட் இன்ட்ராக்ஷன் இல்லாட்டி இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்னா அது என்னது நெய்பர்ஹுட் வந்துடும். சரிங்களா. கம்யூனிட்டினா வந்து சென்ஸ் ஆஃப் வி ஃபீலிங் அண்டு லிவிங் இன் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா. 68 collection of individuals brought into social relationship with one another வந்து சொசைட்டி. சரிங்களா. சொசைட்டினால என்ன அர்த்தம், 2 or more people இருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஒரு சோசியல் ரிலேஷன்ஷிப் இருக்கும், இன்ட்ராக்ஷன் இருக்கும், ஒரே கல்ச்சரை ஷேர் பண்ணிப்பாங்க, அதான் வந்து சொசைட்டி. 69 டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஃபவுண்ட் இன் தி நான் டோட்டலிட்டேரியன் சொசைட்டி. இது வந்து என்னது வாலண்டரி ஆர்கனைசேஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா. லாஸ்ட் டைமும் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. சரிங்களா. இது என்னது டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஒரு நான் டோட்டலிட்டேரியன் சொசைட்டி. தான் என்னது யாரும் வந்து அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, இந்த குரூப்பில் இந்த ஆர்கனைசேஷன் போய் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு பேர் வந்து வாலண்டரி ஆர்கனைசேஷன்ஸ். 70 ஃபார்மல் ஆர்கனைசேஷனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா. ஃபார்மல் ஆர்கனைசேஷன் அங்கே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி அவங்க டெலிபரேட்டாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வேணும் தேவை இருக்கும் அப்படின்றத க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். ஏன் ஸ்டேபிளாக இருக்குன்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. தென் இம்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். இம்பர்சனல் ரிலேஷன்ஷிப் என்னது ரொம்ப பர்சனல் ரிலேஷன்ஷிப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே என்னது ரூல்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். அதான் வந்து ஃபார்மல் ஆர்கனைசேஷன். சரிங்களா. 71 மோஸ்ட் யூனிக் காம்ப்ளெக்ஸ் அண்டு சிக்னிஃபிகண்ட் ஆஃப் ஹியூமன் எபிலிட்டி வந்து திங்கிங். சரிங்களா. ஒவ்வொரு ஹியூமனுக்கும் அந்த யூனிக்காக இருக்கக்கூடிய ரொம்ப காம்ப்ளெக்ஸ் அப்புறம் ஹியூமனுக்கு ரொம்ப முக்கியமான இருக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி எதுனா என்னது திங்கிங். 72 டேஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தி மாரல் ஸ்பிரிச்சுவல் அண்டு இன்டெலெக்சுவல் அட்டைன்மெண்ட் ஆஃப் மேன். இது வந்து என்னது கல்ச்சர். இது கல்ச்சரோடைய டெஃபினேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா. கல்ச்சருங்கிறது என்னென்னா மாரல் ஸ்பிரிச்சுவல் இன்டெலெக்சுவல் அட்டைன்மெண்ட் ஆஃப் மேன். 73 striving 2 or more people for same goal which is limited so that all cannot share. இது வந்து காம்படிஷன். சரிங்களா. அதாவது என்னது 2 or more people இருப்பாங்க, ஆனால் அங்கே என்னது ஒரே பொருள் தான் இருக்கும், அதில் 2 பேர் என்னது அதுக்கு வந்து காம்பீட் பண்ணுது, சண்டை போடுறது தான் என்னது அதான் வந்து காம்படிஷன். அதுக்காக என்னது போட்டி போடுவாங்க, அதான் வந்து காம்படிஷன். 74 டேஸ் இஸ் தி சயின்ஸ் ஆஃப் ஹியூமன் அண்ட் அனிமல் பிஹேவியர் சைக்காலஜி. சரிங்களா. ஹியூமன் அண்ட் அனிமல் பிஹேவியரை படிக்கிறதா வந்து சைக்காலஜி. சரிங்களா. 75 த ப்ராசஸ் பை விச் எ பர்சன் பிகம்ஸ் சேஞ்ச் இன் இஸ் பிஹேவியர் த்ரூ செல்ஃப் ஆக்டிவிட்டி. இது வந்து லேர்னிங். இது வந்து என்னது லேர்னிங்கான வந்து மீனிங். சரிங்களா. ஒரு பர்சன் அவருடைய பிஹேவியரை சேஞ்ச் பண்ணிக்கிறாரு எது மூலமானா செல்ஃப் ஆக்டிவிட்டி மூலிமா. அதுக்கு பேர் வந்து லேர்னிங். சரிங்களா. லேர்னிங் அர்த்தம் நம்மளாக கற்றுக்கிறது, அதான் வந்து செல்ஃப் ஆக்டிவிட்டி. 76 கோல் டைரக்டட் ஆர் நீட் சாட்டிஸ்ஃபைங் பிஹேவியர் வந்து என்னது மோட்டிவேஷன். சரிங்களா. அர்ஜ் இல்லாட்டி ஒரு காம்பினேஷன் ஆஃப் அர்ஜுங்கிறது வந்து மோட்டிவ். கோல் டைரக்டட் அண்ட் நீட் சாட்டிஸ்ஃபைங் பிஹேவியர் வந்து மோட்டிவேஷன். 77 மோட்ஸ் ஆஃப் பீயிங் கான்ஷியஸ் இன் விச் த ஃபீலிங்
எலமெண்ட் இஸ் ப்ரிடாமினன்ட். இது வந்து அது எமோஷன். இது அந்த எமோஷனுக்கான ஒரு டெஃபினேஷன். சரிங்களா? அது ரொம்ப கான்சியஸாக ரொம்ப ஒரு ஃபீலிங் எலமெண்ட் வந்து என்னது அதிகமாக இருக்கக்கூடிய ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடியது வந்து என்னது எமோஷன். 78 இன் சோஷியல் இன்ட்ராக்ஷன் ப்ராசஸ் என்னது முன்னாடியே பார்த்தோம். 2 or more இண்டிவிஜுவல்ஸ் இருப்பாங்க. ஒரு காமனான ஒரு பொருளுக்கு என்னது 2 பேரும் வந்து காம்பீட் பண்ணுவாங்க. சரிங்களா? அது என்னது மெட்டீரியல் இல்லாட்டி நான் மெட்டீரியல் கல்ச்சராக இருக்கலாம். அது பேர் வந்து என்னது காம்படிஷன். 79 ஸ்டடி ஆஃப் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் இந்த ரூரல் என்வரன்மெண்ட் வந்து ரூரல் சோசியாலஜி. 80 ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சரிங்களா? 2 or more பீப்புள் இருப்பாங்க. ரெசிப்ரோக்கல் கம்யூனிகேஷன் இருக்கும். அவங்களுக்குள்ள இன்ட்ராக்ஷன் இருக்கும். அது வந்து சோசியல் குரூப். 81 இன்ட்ராக்டிங் ஆக்டிவிட்டி அண்ட் ஆப்போசிட் டு காம்படிஷன் வந்து அக்காமடேஷன். சரிங்களா? ஏன் அது ஆப்போசிட் டு காம்படிஷன் என்னது இதில் வந்து அவங்க வந்து ஃபைட் பண்ண மாட்டாங்க. 2 பேரும் என்னது போட்டி போட மாட்டாங்க. ஓகே 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஈச் அண்ட் அதர்ஸோட வியூஸை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதனால தான் என்னது இது இன்டெகிரேட்டிங் அண்டு ஆப்போசிட் டு காம்படிஷன். 82 among major social institution which imparts knowledge, skills, society, acceptable attitudes. இது வந்து எஜுகேஷன். சரிங்களா? அண்ட் சோஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் 5 இருக்குது. சரிங்களா? ஃபேமிலி, எஜுகேஷன், பொலிட்டிக்கல், ரிலீஜியன் அந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? அதில் வந்து நமக்கு நாலேஜ், ஸ்கில்ஸ் கொடுக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன் எதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு கண்டிப்பாக என்னது எஜுகேஷன் தான். 83 நீட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாட் இஸ் அண்டு வாட் ஆட் டு பி. சரிங்களா? இது அடிக்கடி நம்ம பார்த்துருப்போம். தேவை அப்படிங்கிறது என்னது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நமக்கு ஃபியூச்சர் இல்லாட்டி நம்ம ஆசைப்படுற சுச்சுவேஷன் அந்த 2 கடையில் இருக்கக்கூடிய கேப் தான் என்னது நீட். அதான் வாட் இஸ் அண்டு வாட் ஆட் டு பி. இது வந்து ப்ரெசன்ட் சுச்சுவேஷன், இது நம்ம ஆசைப்படுற சுச்சுவேஷன். 84 ப்ராசஸ் ஆஃப் கல்ச்சரல் டிஃப்யூஷன் சம் பார்ட்ஸ் do not change as do other types வந்து என்னது கல்ச்சரல் லேக் முன்னாடி பார்த்துருக்கும். 85 ஆட்டோக்ராட்டிக் லீடர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அத்தாரிட்டேரியன் லீடர். சரிங்களா? ஆட்டோக்ராட்டிக் லீடர் என்ன பண்ணுவார்? அவருக்கு பிடிச்சது தான் பண்ணுவார், அவர் நினச்சது தான் பண்ணுவார். அதான் ஆட்டோக்ராட்டிக் லீடர், அத்தாரிட்டேரியன் லீடர், ஒரு சர்வாதிகாரியாக இருப்பார். 86 ஃபாதர் ஆஃப் சோசியாலஜி ஆகஸ்ட் கோம்ட். சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபாதர் ஆஃப் சோசியாலஜி ஆகஸ்ட் கோம்ட். 87 ஃபேமிலி வேர் ஒய்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் டு தி ஹஸ்பண்ட்ஸ் ஹவுஸ் ஆஃப்டர் மேரேஜ். சரிங்களா? மேரேஜ்க்கு அப்புறம் ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டோட வீட்டுக்கு போனால் அது என்னது பேட்ரிலோக்கல் ஃபேமிலி. அதே ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபோட வீட்டுக்கு போனால் அது வந்து மேட்ரிலோக்கல் ஃபேமிலி. நம்ம மோஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுறதுலாம் என்னது பேட்ரிலோக்கல் ஃபேமிலி தான். 88 இட் இஸ் ப்ரெஸ்கிரைப்டு ஃபார்ம் ஆஃப் பிஹேவியர் ஃபார் சர்டன் அக்கேஷன்ஸ் வந்து ரிச்சுவல்ஸ். சரிங்களா? ரிச்சுவல்ஸ்னால் என்னது சடங்குகள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சடங்குகள்னால் ஒன்றும் இல்லை, ஒரு பர்டிகுலர் விஷயம், ஒரு மேரேஜோ இல்லாட்டி ஒரு டெத்தோ இல்லாட்டி ஒரு காது ஊத்துறதோ இல்லாட்டி ஒரு சாமி கும்பிட்றதோ ஒரு ப்ரேயரை வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் தான் வந்து ரிச்சுவல்ஸ். சரிங்களா? தான் அது இட்ஸ் த ப்ரிஸ்கிரிப்ட் என்னது பரிந்துரைக்கப்பட்ட ப்ரிஸ்கிரைப்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஹேவியர் ஃபார் சர்டன் அக்கேஷன். ஒரு சில அக்கேஷன்ஸ் அந்த அக்கேஷன்ஸ் நம்ம இதுதான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கைட்லைன்ஸ்லாம் டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் தான் வந்து ரிச்சுவல்ஸ் இல்லாட்டி சடங்குகள். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 89 பாருங்கள், முன்னாடி பார்த்தது கல்ச்சர் இஸ் லேர்ன்ட், அடாப்டிவ், ஐடியலிஸ்டிக், டைனமிக் அண்ட் ஷேர்ட். இது எல்லாமே கல்ச்சரோட கேரக்டரிஸ்டிக்ஸ். கல்ச்சர் நம்மளால் லேர்ன் பண்ண முடியும், நம்மளால் அடாப்ட் பண்ணிக்க முடியும். அது இது வந்து ஒரு ஐடியாவை பேஸ் பண்ணுது. இது வந்து இந்த டைனமிக் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அது வந்து நம்மளால் வந்து மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்க முடியும். மற்ற ஜென்ரேஷனுக்கு வந்து இது வந்து அடுத்த ஜென்ரேஷன் நம்மளால் ஷேர் பண்ண முடியும். 90 இன்ட்ரோவர்ட் பர்சன் வந்து எப்படி இருப்பான்னு ரொம்ப கன்சர்வேட்டிவ், அப்புறம் சஸ்பீஷியஸாக இருப்பாங்க. ரொம்ப என்னது யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பிட மாட்டாங்க. சரிங்களா? ரொம்ப கன்சர்வேட்டிவ், யார்ட்டையும் அதிகமாக பேசாமல் ரொம்ப ரிசர்வ்டு பர்சனாக இருப்பாங்க. அவங்க வந்து இன்ட்ரோவர்ட். 91 பொலிட்டிக்கல் பவர் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து டெமோக்ராட்டிக் மெத்தட். எல்லாருக்கும் தெரிஞ்சது மக்களாட்சி வந்து என்னது டெமோக்ராட்டிக் மெத்தட். 92 சென்சேஷன் இஸ் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலஸ். சென்சேஷன் ஆனது உணர்தல். அந்த உணர்தல் எப்போ நடக்கும்? நம்மளுடைய ஸ்டிமுலஸ் அந்த ட்ரிகருக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது தான் வந்து சென்சேஷன் நடக்கும். 93 the large cluster of tribes organized about some nuclear point of reference வந்து கல்ச்சுரல் காம்ப்ளெக்ஸ். சரிங்களா? முன்னாடியே பார்த்தோம், இந்த ட்ரைட்டுங்கிறதா வந்து கல்ச்சரோடைய ஒரு இருக்குது ஒரு ஸ்மாலஸ்டான ஒரு யூனிட். இந்த மாதிரியான நிறைய கல்ச்சுரல் ட்ரைட்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் சுற்றி இருந்து அதுக்கு பேர் என்னது கல்ச்சுரல் காம்ப்ளெக்ஸ். சரிங்களா? 94 thematic appreciation test and Rorschach test is used to measure வந்து பர்சனாலிட்டி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? பர்சனாலிட்டி மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டெஸ்ட்டில் வந்து thematic appreciation test அப்புறம் Rorschach test ரெண்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 95 formal cultural structures devised to meet பேசிக் சோசியல் நீட்ஸ் வந்து சோசியல் இன்ஸ்டியூஷன். சரிங்களா? சோசியல் இன்ஸ்டியூஷனுக்கும் சோசியல் ஆர்கனைசேஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கங்க. அதாவது ஃபார்முலாக வந்து நம்மளுடைய பேசிக் சோசியல் நீட்ஸ், அதாவது பேசிக்காக இருக்கக்கூடிய சோசியல் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக பண்ணாது வந்து சோசியல் இன்ஸ்டியூஷன். சரிங்களா?
ஒரு காமனான ஒரு அப்ஜெக்டிவ் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இல்லாட்டி காமனான ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக அதை ஃபார்ம் பண்ண அது வந்து சோசியல் ஆர்கனைசேஷன். சரிங்களா? சோசியல் இன்ஸ்டிடியூஷனால என்னட்டும் டு மீட் தி பேசிக் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறது அது சோசியல் இன்ஸ்டிடியூஷன். ஃபேமிலி ஆகட்டும், எஜுகேஷன், பொலிட்டிக்கல், ரிலிஜன் எல்லாம் என்னது நம்மளுடைய ஒரு பேசிக் நீட். அதான் வந்து சோசியல் இன்ஸ்டிடியூஷன். 96 பாசிட்டிவ் ஆக்ஷன் என்ஃபோர்சிங் வாட் ஆட் டு பி டன் வந்து மோரிஸ். சரிங்களா? என்ன பண்ணணும், இது கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது என்னது மோரிஸ். இந்த மோரிஸ் தான் என்னது அதை ஃபாலோ பண்ணலாம் நமக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. சரிங்களா? ஒரு நேஷனல் ஆந்தம் பாடும்போது எந்திரிச்சு நிற்கிறது. சரிங்களா? அப்புறம் என்னது ஒரு நேஷனல் அனிமல்ஸ் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது. சரிங்களா? அப்புறம் நம்ம கண்ட்ரிக்கு என்னது ஒரு பேட்ரியாட்டிசத்தோட இருக்கிறது. சரிங்களா? அதெல்லாம் என்னது மோர்ஸில் வரும். சரிங்களா? அது சப்போஸ் நம்ம மீறினோம்னா நம்ம கண்ட்ரிக்கு எகென்ஸ்டாக ஏதாச்சும் பண்ணணுமா, இல்லாட்டி ஒரு நேஷனல் அனிமல்ஸை நம்ம என்னது துன்புறுத்தினோம்னா நம்ம என்ன பண்ணுவாங்க, நமக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அது வந்து மோரிஸ். 97 ஈக்குவாலிட்டி ஆஃப் சோசியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இஸ் சோசியல் டெவலப்மெண்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இது என்னது சோசியல் ப்ராக்ரஸ்க்கும் சோசியல் டெவலப்மெண்ட்டுக்கும் ஒரு சில ஒரே மாதிரி சிமிலராக வர மாதிரி தான் வரும். பட் ஆனால் இந்த ஈக்குவாலிட்டி ஆஃப் சோசியல் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து அதுக்கான ஆன்சர் வந்து சோசியல் டெவலப்மெண்ட் தான். சரிங்களா? 98 கஸ்டம்ஸ் ரெகுலேட்டிங் மோர் சிக்னிஃபிகண்ட் சோசியல் பிஹேவியர் வந்து கன்வென்ஷன்ஸ். நம்ம முன்னாடியே ஒரு டெஃபினேஷனில் பார்த்தோம். சரிங்களா? கஸ்டம்ஸ் ரெகுலேட்டிங் மோர் சிக்னிஃபிகண்ட் சோசியல் பிஹேவியராக இருக்கும். பட் அண்டு டிரான்ஸ்மிட்டட் பை ட்ரெடிஷன். அது வந்து என்னது கன்வென்ஷன். சரிங்களா? கன்வென்ஷனாக ஒன்றும் இல்லை, பாரம்பரியம். சரிங்களா? 99 டீல்ஸ் வித் எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் லைக் டெலிபதி, ப்ரீகாக்னிஷன் அண்டு சைக்கோகைனசிஸ் வந்து என்னது பாரா சைக்காலஜி. சரிங்களா? பாரா சைக்காலஜி சைக்காலஜியோடைய ஒரு பிரான்ச் ஆஃப் ஸ்டடி தான். இது வந்து எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன். சரிங்களா? நம்மளுடைய பிஹேவியருக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய இன்ட்யூஷனுக்கு அப்பாற்பட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதான் வந்து எக்ஸ்ட்ரா சென்சரின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த எக்ஸ்ட்ரா சென்சரி, இந்த டெலிபதி, ப்ரீகாக்னிஷன், சைக்கோகைனசிஸ் எல்லாம் என்னது பாரா சைக்காலஜி. 100 ஆக்ட் ஆர் ஸ்டேட் ஆஃப் அப்ளையிங் தி மைண்ட் டு சம்திங் இஸ் டேர்ம்ட் அஸ் அட்டென்ஷன். சரிங்களா? என்னது ஒரு பர்டிகுலர் விஷயத்து மேலே நம்ம என்னது மைண்டை வந்து நம்ம கொண்டு போகிறது என்னது அதுக்கு மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது வந்து அட்டென்ஷன். 101 விச் இன்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் பேசிக் நீட்ஸ் லைக் ஃபுட், ஷெல்டர், கிளாத்திங். எக்கனாமிக் இன்ஸ்டியூஷன். சரிங்களா? நம்மளுடைய பேசிக் நீட்ஸை கொடுக்குற இன்ஸ்டியூஷன் எதுன்னு என்னது ஃபுட்டு, ஷெல்டர், கிளாத்திங்லாம் எக்கனாமிக் என்னது பொருளாதார ரீதியாக அமௌண்ட் பணம் இருந்தால் தான் என்னது நம்மளால் இதெல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அதனால் வந்து எக்கனாமிக்கல் சோசியல் இன்ஸ்டியூஷன். 102 ஃபேமிலி இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப். பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேமிலி வந்து என்னது ஒரு பிரைமரி சோசியல் குரூப்புக்கு எக்ஸாம்பிளாக வரும், பர்மனெண்ட் குரூப்புக்கும் எக்ஸாம்பிளாக வரும், நான் வாலண்டரி குரூப்புக்கும் எக்ஸாம்பிளாக வரும். சரிங்களா? 103 பேசிக் யூனிட் ஆஃப் சொசைட்டி வந்து ஃபேமிலி. முன்னாடியே பார்த்தோம். சரிங்களா? சொசைட்டியோட பேசிக் யூனிட். அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டான சோசியல் இன்ஸ்டியூஷன் எதுனால என்னது பேசிக் சோசியல் இன்ஸ்டியூஷனால வந்து ஃபேமிலி தான். 104 socially acceptable ways of behavior that do involve moral standards and violation of this may result in the severe social action or sanction வந்து மோரிஸ். சரிங்களா? அதாவது சொசைட்டி அக்செப்ட் பண்ணக்கூடிய, சரிங்களா, அவங்க ஒத்துக்கக்கூடிய ஒரு வே ஆஃப் பிஹேவியர் இருக்கும். அதில் என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து மீறக்கூடாது. அந்த மீறினா நமக்கு என்னது பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அது வந்து மோரிஸ். சரிங்களா? 105 the sum total of individuals behavior is in சோசியல் இன்ஸ்டியூஷன் இஸ் டேர்ம்ட் அஸ் பர்சனாலிட்டி. சரிங்களா? பர்சனாலிட்டின்னு அர்த்தம் ஒரு பர்சனுடைய சம் டோட்டல் எல்லா சேர்ந்த ஒரு டோட்டாலிட்டி தான் என்னது ஒரு பர்சனுடைய டோட்டல் பிஹேவியர் தான் வந்து பர்சனாலிட்டி. 106 சோசியாலஜிஸ்ட் டெரிவேட் அந்த லட்டின் வேர்டு வந்து சோசியஸ். எஸ்டாப்ளிஷ்டு பிஹேவியர் பேட்டர்ன் ஃபார் மெம்பர்ஸ் ஆஃப் ஏ சோசியல் சிஸ்டம் வந்து என்னது சோசியல் நார்ம்ஸ். அதாவது என்னது சொசைட்டியில் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு சில பிஹேவியர்ஸ், ஒரு சில கான்செப்ட்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் அந்த சோசியல் நார்ம்ஸ். ஒரு சொசைட்டினா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து சோசியல் நார்ம்ஸ். 108 லேர்ன்டு பிஹேவியர் ஷேர்டு அண்ட் டிரான்ஸ்மிட்டட் அமாங் தி மெம்பர்ஸ் ஆஃப் சோசியல் சிஸ்டம் வந்து கல்ச்சர். முன்னாடியே பார்த்துருக்கோம். சரிங்களா? லேர்ன்டு பிஹேவியர் ஷேர்டு அண்ட் டிரான்ஸ்மிட்டட் அமாங் தி மெம்பர்ஸ், அது வந்து என்னது கல்ச்சர். கல்ச்சரை லேர்ன் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம், நம்ம டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். 109 ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் வந்து மேஸ்லோ சொல்லியிருப்பார். 5 ஹைரார்கி சொல்லியிருப்பார். மேஸ்லோ மோட்டிவேஷன் தியரிஸ் ஆஃப் மோட்டிவேஷனில் வரும். சரிங்களா? 110 மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் கிவன் பை கார்ட்னர். 111 வந்து இன்டெலிஜென்ட் கோஷன்ஸ் ஐக்யூ வந்து ப்ரொப்போஸ் பண்ணது வந்து வில்லியம் ஸ்டென். 112 சைக்காலஜி இஸ் த பாசிட்டிவ் சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர் அப்படின்னு சொன்னது வந்து ஜெபி வாட்சன். 113 an institution is a set of folkways and mores into a unit which serves number of social functions. அந்த டெஃபினேஷன் சொன்னது என்னது வுட்வர்ட் அண்டு மேக்ஸ்வெல். சரிங்களா? அதாவது என்னது
சோசியல் இன்ஸ்டிடியூஷனுக்கான ஒரு டெஃபினேஷன் இது. அந்த டெஃபினேஷனோட எந்த ஆத்தர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? an institution is a set of folkways moves into unit which serves number of social functions. சரிங்களா? அதான் இந்த வுட்வர்ட் அண்ட் மேக்ஸ்வெல் கொடுத்த டெஃபினேஷன் சோசியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு. 114 ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பீயிங் இன் குரூப் ரிலேஷன் வந்து சோசியாலஜி. சரிங்களா? ஹியூமன் பீயிங் வந்து என்னது, ஒரு குரூப் ரிலேஷன்ஷிப்பில் படிக்கிறது என்னது, சோசியாலஜி. சரிங்களா? சொசைட்டிங்கும் போது எங்கே வந்து ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா, சொசைட்டி கல்ச்சர் எல்லாமே நம்ம மற்றவங்களோட இன்ட்ராக்ட் ஆகும்போது ஒரு குரூப்பில் இருக்கும்போது என்னது, இந்த சொசைட்டி சோசியாலஜி அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாமே வரும். 115 ஒன் மேன் மேரேஜ் டு மெனி உமன் என்னது, பாலி கைனஸ். பாலினா மெனின்னு அர்த்தம், கைனஸ்னா என்னது, ஃபீமேல்னு அர்த்தம். சரிங்களா? பாலி கைனஸ்னா என்னது, நிறைய லேடிஸ் அப்படின்னு, நிறைய உமன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனால் என்னது, ஒன் மேன் மேரேஜ் டு மெனி உமன்னா அது என்னது, பாலி கைனஸ். அதே ஒன் உமன், ஒரு உமன் வந்து நிறைய மென்னை மேரேஜ் பண்ணால் அது பேர் என்னது, பாலி ஆண்ட்ரஸ். ஆண்ட்ரஸ்னா என்னது, ரிலேட்டட் டு மேல். சரிங்களா? 116 குரூப் ஆஃப் பீப்புள் பர்சுவிங் ஸ்பெசிபிக் அப்ஜெக்டிவ் வந்து ஆர்கனைசேஷன். முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, ஒரு ஸ்பெசிபிக் அப்ஜெக்டிவ், ஒரு ஸ்பெசிபிக் நீடுக்காக அவங்க எல்லாரும் ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ண, அது வந்து என்னது, சோசியல் ஆர்கனைசேஷன். அதே பேசிக் சோசியல் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக இருக்கிறது வந்து சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். 117 கலெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் யுனைடெட் பை சர்டன் ரிலேஷன்ஸ் வந்து சொசைட்டி. சரிங்களா? கலெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஒரு யுனைட்டி இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு சோசியல் ரிலேஷன்ஷிப் இருக்கும், அதுக்கு பேர் வந்து சொசைட்டி. அதே மாதிரி ஒரே கல்ச்சரை ஃபாலோ பண்ணக்கூடிய பீப்புள் என்னது, சொசைட்டியில் தான் வருவாங்க. 118 எசென்ஷியல் எலமெண்ட் டு கான்ஸ்டியூட் சொசைட்டி இஸ் டேர்ம்ட் அஸ் கோஆப்ரேஷன். சரிங்களா? ஒரு சொசைட்டி வந்து என்னது, ஒரு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஒரு யுனைட்டடாக இருக்கணும்னா அங்கே கண்டிப்பாக என்னது, கோஆப்ரேஷன் வேணும். 119 ஸோ எ குரூப் ஆஃப் பீப்புள் ஆர்கனைஸ் ஃபார் தி பர்டிகுலர் பர்பஸ் என்னது, சோசியல் ஆர்கனைசேஷன் முன்னாடி பார்த்து தான். 120 பாருங்கள், மேன்மேட் ரிசோர்ஸை பற்றி அதுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. லேண்ட் பேஸ்டு யூனிட்ஸ் பர்பஸ்லி கிரியேட்டட் பை மேன் டு ஃபுல்ஃபில் ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டெஃபினைட் நீட்ஸ். சரிங்களா? லேண்ட் பேஸ்டாக இருக்கும், அந்த யூனிட்ஸ் என்னது, பர்பஸாக தேவைக்காக நம்மளே கிரியேட் பண்ணியிருப்போம் மேனால். தென் ஒரு பர்டிகுலர் அப்ஜெக்டிவில் ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இல்லாட்டி ஒரு பர்டிகுலர் நீடுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து கிரியேட் பண்ணியிருப்போம், அதுக்கு பேர் வந்து மேன்மேட் ரிசோர்ஸஸ். அதுவே நேச்சராக ஃபார்ம் ஆயிருந்தால் அது என்னது, நேச்சுரல் ரிசோர்ஸஸ். சரிங்களா? ரிவரோ ஓஷன் எல்லாம் என்னது, நேச்சுரல் ரிசோர்ஸஸ். சரிங்களா? நம்ம இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் அதெல்லாம் என்னது, மேன்மேட் ரிசோர்ஸஸ். 121 கலெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வித் பிசிக்கல் ப்ராக்சிமிட்டி டு ஈச் அதர் வந்து நெய்பர்ஸ் முன்னாடி பார்த்துருக்கோம். லீடர்ஸ் ஹூ ஹோல்ட் ஆஃபீஸ் இன் ஏ ஃபார்மல் ஆர்கனைசேஷன் வந்து ஃபார்மல் லீடர்ஸ். ஃபார்மல் ஆர்கனைசேஷனில் இருக்கவங்க வந்து ஃபார்மல் லீடர்ஸ் தான். 123 பிரைமரி குரூப்போட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க, அது என்னது, பிசிக்கல் ப்ராக்சிமிட்டி. சரிங்களா? பிரைமரி குரூப்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாமே எக்ஸாம்பிள் வந்து ஃபேமிலி தான், ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க, பக்கத்தில் இருப்பாங்க, அதான் என்னது, ஃபிசிக்கல் ப்ராக்சிமிட்டி. எக்ஸாம்பிள் என்னது, ஃபேமிலி தான், ஒரே வீட்டில் இருப்பாங்க. சரிங்களா? 124 ஆன்டி சோசியல் குரூப்னு என்னது, எகென்ஸ்ட் தி சொசைட்டியோட இன்ட்ரெஸ்ட்க்கு எகென்ஸ்டாக, சொசைட்டியோட வெல்ஃபேருக்கு எகென்ஸ்டாக இருப்பாங்க, அவங்க வந்து ஆன்டி சோசியல் குரூப். மார்ஜினல் மேன் வந்து டிஃப்ரென்ஸ் இன் கல்ச்சர். சரிங்களா? மார்ஜினல் மேன் கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இது எப்படின்னா, ஒரு வில்லேஜ் இல்லாட்டி ஒரு ஸ்டேட்டோட பார்டரில், ஒரு கண்ட்ரியோட பார்டரில் ஒரு பீப்புள் இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கல்ச்சரையும் அந்த ஸ்டேட்டோட கல்ச்சரையும் ஃபாலோ பண்ண முடியாமல் இந்த கல்ச்சரோட ஸ்டேட்டையும் ஃபாலோ பண்ணாமல் ரெண்டுக்கும் நடுவில் இருப்பாங்க. இதையுமே என்னது, ஃபாலோ பண்ணாத ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் ரெண்டையும் என்னது, அங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்க பேர் வந்து மார்ஜினல் மேன். சரிங்களா? ஒரு ஸ்டேட்டோட பார்டரில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து என்னது, மார்ஜினல் மேனுக்கு வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். சரிங்களா? 126 கன்வென்ஷன்ஸ் கஸ்டம்ஸ் ரெகுலேட்டிங் பிஹேவியர். பர்செப்ஷன், ப்ராசஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், சென்சஸ், இதெல்லாம் என்னது, டெஃபினேஷன். சரிங்களா? கன்வென்ஷன் என்னது, கஸ்டம்ஸ் ரெகுலேட்டிங், நம்ம பிஹேவியரை ரெகுலேட் பண்ணக்கூடிய கஸ்டம்ஸ் என்னது, கன்வென்ஷன் சொல்லுவோம். பர்செப்ஷன் என்னது, ப்ராசஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சென்சேஷன். சரிங்களா? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் என்னது, சென்சேஷன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதா வந்து பர்செப்ஷன். 128 சைக்ளிக் தியரி ஆஃப் சோசியல் சேஞ்சஸ் ரிலேட்டட் டு கலியுகா. அந்த கலியுகம் வந்து எந்த சோசியல் தியரியோட ரிலேட்டடாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க, அது என்னது, சைக்ளிக் தியரி. 129 ரிசெப்டார்ஸ் ஆர் சென்ஸ் ஆர்கன்ஸ் த்ரூ விச் ஸ்டிமுலஸ் இஸ் ரிசீவ்ட். சரிங்களா? அந்த ஸ்டிமுலஸ் அந்த வெளியிலிருந்து தூண்டுதலை எது மூலமாக ரிசீவ் பண்ணோம்னா அது ரிசெப்டார்ஸ் மூலம் தான் நம்ம வந்து ரிசீவ் பண்ணுவோம். 130 பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். கான்ஃப்ளிக்டோடைய மீனிங் கேட்டிருக்காங்க. டெலிபரேட் அட்டம் டு அப்போஸ் ஆர் கோஸ் வந்து என்னது, கான்ஃப்ளிக்ட். சரிங்களா? நம்ம டெலிபரேட் நம்மளா வேணும்னே வந்து அவங்கள அப்போஸ் பண்ணணும், இல்லாட்டி அவங்க மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும், அப்படிங்கிறது தான் என்னது, கான்ஃப்ளிக்ட். 131 மெம்பர்ஷிப் இஸ் பர்மனெண்ட் இன் காஸ்ட். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? மெம்பர்ஷிப் வந்து ரொம்ப பர்மனெண்ட்டாக இருக்கும், சோசியல் மொபிலிட்டி வந்து இருக்காது. அதனால தான் வந்து காஸ்ட் சிஸ்டத்தை வந்து ரிஜிட் காஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? நமக்கு வந்து பை பர்த் ஒரு காஸ்ட் வந்து அசைன் பண்ணிட்டாங்கன்னா அதை நம்மளால் என்னது, மாற்ற முடியாது. அதுக்கு பேர் என்னது, ரிஜிட் காஸ்ட் சிஸ்டம். சரிங்களா?
132 இன்ஃபார்மல் சோசியல் கண்ட்ரோல் வந்து என்னது ஐடியாலஜி பிலீஃப் கஸ்டம்ஸ் எல்லாம் என்னது இன்ஃபார்மல் சோசியல் கண்ட்ரோல் சரிங்களா. அதே ஃபார்மல் சோசியல் கண்ட்ரோல் வந்து என்னது கவர்மெண்ட் லா அண்ட் ஆர்டர்லாம் சொல்லலாம். 133 காஸ்டோடைய ஆரிஜின் வந்து என்னது போர்ச்சுகீஸ் வேர்ட், அதோட ரூட்டட் வந்து காஸ்டா சரிங்களா. அதுக்கான மீனிங் என்னது லீனியேஜ்னு வரும் சரிங்களா. காஸ்டா அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து லீனியேஜ்னு வரும் சரிங்களா. காஸ்ட் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் போர்ச்சுகீஸ் வேர்டு, அதோட ரூட்டட் வந்து காஸ்டா, அதோட மீனிங் வந்து என்னது லீனியேஜ். 134 பொட்டென்ஷியல் குரூப்போட டெஃபினேஷன் கேட்டிருக்காங்க சரிங்களா. அந்த பொட்டென்ஷியல் குரூப்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு குரூப் இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு காமனான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். பட் அவங்களுக்குள்ள என்னது ஒரு ரெகனைசபிள் ஸ்ட்ரக்சர், ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஒழுங்காக ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு பேர் வந்து பொட்டென்ஷியல் குரூப். அந்த பொட்டென்ஷியல் குரூப்பில் வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மட்டும் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க, ஃப்ரேம் பண்ணாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே அவங்க சோசியல் குரூப்பாக மாறிடுவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து பொட்டென்ஷியல் குரூப். அதாவது அந்த சோசியல் குரூப்பாக மாறத்துக்கு பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய குரூப் தான் என்னது பொட்டென்ஷியல் குரூப் சரிங்களா. குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, அவங்களுக்குள்ள சேமான கேரக்டரிஸ்டிக் இருக்கும், பட் என்ன பண்ணாங்க ஒரு ரெகனைசபிள் ஸ்ட்ரக்சர் இருக்காது. அதான் வந்து பொட்டென்ஷியல் குரூப். 135 the term used to signify those traits that are characteristics of peculiar to a particular culture which may be used to differentiate one culture from the another வந்து எத்தோஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா. இது வந்து எத்தோஸ் வந்து கிரீக் வேர்லேருந்து ஆரிஜின் ஆயிருக்கும் சரிங்களா. எத்தோஸ்னா என்ன அர்த்தம், விழுமியங்கள்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த எத்தோஸ் தான் ஒரு கல்ச்சரையும் இன்னொரு கல்ச்சரையும் நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னது அந்த எத்தோஸ்ங்கிறது ஒரு கல்ச்சருக்கு மட்டும் ரொம்ப பெக்குலராக இருக்கும் சரிங்களா. இப்போ தமிழ் கல்ச்சர்னால் தமிழுக்கு என்னது ஒரு பெக்குலராக இருக்குது அப்படின்னா அது என்னது அந்த மாதிரி சரிங்களா. தமிழருக்கு என்னது பெக்குலர் நம்மளுடைய வேட்டி சட்டையை சொல்லலாம் சரிங்களா, இல்லாட்டி நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸை சொல்லலாம் சரிங்களா, இல்லாட்டி நம்மளுடைய லிட்ரேச்சர்ஸை சொல்லலாம். அதில் என்னது ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறதா வந்து எத்தோஸ் சரிங்களா. அந்த ஸ்பெசிஃபிக் இல்லாட்டி அந்த பெக்குலியர் கல்ச்சர், அந்த பெக்குலியர் ட்ரைட்ஸை வச்சு தான் நம்மளால் வந்து மற்ற கல்ச்சரோட டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். அதான் வந்து எத்தோஸ்ன்னு சொல்லுவாங்க. 136 மேரேஜ் செரிமோனிஸ் வர்ஷிப்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் முன்னாடி சொன்னால் அது என்னது ரிச்சுவல்ஸ். ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனை வந்து எப்படி டீல் பண்ணணும், எப்படி அங்கே பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது வந்து ரிச்சுவல்ஸ். 137 டோட்டல் இன் மைக்ரேஷன் டு அன் ஏரியா மைனஸ் டோட்டல் அவுட் மைக்ரேஷன், அதான் வந்து நெட் மைக்ரேஷன் சரிங்களா. எவ்வளோ பீப்புள் வந்து வெளியில் போகிறாங்க, எவ்வளோ பேர் திரும்ப கண்ட்ரிக்குள்ளே வராங்க, அதான் வந்து நெட் மைக்ரேஷன். 138 ஃபேக்டர்ஸ் அட்ராக்ட் தி யூத் டு மேக் எ மூவ் ஃப்ரம் ரூரல் ஏரியாஸ் இஸ் புஷ் ஃபேக்டர்ஸ் சரிங்களா. அதாவது என்னது நம்மளை வந்து மைக்ரேஷன் நடக்கும்போது ஒரு இடத்துலேருந்து நம்ம வேணான்னு போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அது என்னது புஷ் ஃபேக்டர்ஸ்ங்கிறது நம்மளை வெளியில் தள்ளக்கூடிய ஃபேக்டர்ஸ், அது வந்து புஷ் ஃபேக்டர்ஸ். இங்கே இருக்கக்கூடிய எஜுகேஷன் ஒழுங்காக இல்லாமல் இருக்கலாம், பேசிக்கான ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கலாம், தண்ணி இல்லாமல் இருக்கலாம், சரியான ரோடு இல்லாமல் இருக்கலாம், அதெல்லாம் என்னது புஷ் ஃபேக்டர்ஸ். அதே புல் ஃபேக்டர்ஸ்னால் வெளியிலேருந்து நம்மளை இழுக்கிறது, வெளியிலேருந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணுறது சரிங்களா. நம்ம ஊர்லேருந்து இதெல்லாம் நமக்கு சரியில்லை அப்படின்னு நம்ம வேறு ஊருக்கு போனோம்னா அந்த ஊரில் என்னது வேறு ஏதாவது பிடிச்சி போய் தான் அந்த ஊருக்கு போயிருப்போம், அதான் வந்து புல் ஃபேக்டர்ஸ் சரிங்களா. புஷ் ஃபேக்டர்னா இங்கிறது நம்மளை வெளியில் போகிறதுக்கு என்ன ரீசனுங்கிறது வந்து புஷ் ஃபேக்டர்ஸ். வேறு ஊருக்கு போகிறோன்னா அந்த ஊருக்கு வந்து என்ன ரீசனுக்காக போகிறோம் அப்படிங்கிறது வந்து புல் ஃபேக்டர்ஸ். அங்கே இருக்கக்கூடிய எஜுகேஷன் செட்டப் நல்லா இருக்கலாம், நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்கலாம், நல்ல வந்து ஒரு மொபைல் டவர் நல்லா கிடைக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறதுலாம் என்னது புல் ஃபேக்டர்ஸில் வரும். 139 man-made regions formulated for administrative purpose by government and non-government agencies வந்து சர்வீஸ் ரீஜன்ஸ் சரிங்களா. அதாவது மேன்-மேட் ரீஜன்ஸாக இருக்கும், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, அது வந்து என்னது சர்வீஸ் ரீஜன்ஸ். 140 பாருங்கள், இட் இஸ் ரெஃபர்ட் as தி வெப் ஆஃப் சோசியல் ரிலேஷன்ஷிப் சொசைட்டி சரிங்களா. என்னது சொசைட்டியை வந்து இந்த வெப் ஆஃப் சோசியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணி, இது ஒன்று ஒரு டெஃபினேஷன் தான் சரிங்களா. 141 மார்ஜினல் மேனோட டெஃபினேஷன் மாதிரி பார்த்து பாருங்கள். 2 கல்ச்சர்ஸ் 2 கல்ச்சர்ஸ் இருப்பாங்க சரிங்களா. லைக்லி டு ஆக்குபை, எந்த கல்ச்சரோட சென்டரில் இருக்க மாட்டாங்க, பட் 2 கல்ச்சரோட என்னது ஒரு மார்ஜினில் இருப்பாங்க சரிங்களா, அதுதான் வந்து மார்ஜினல் மேன். 142 டைப் ஆஃப் செட்டில்மெண்ட் பேட்டர்ன் ஆர் காமன்லி அலாங் தி மெயின் ரோட்ஸ் ரயில்வேஸ் ஸ்ட்ரீம்ஸ் வந்து என்னது லீனியர் பேட்டர்ன் சரிங்களா. ஒரு மெயின் ரோடோ இல்லாட்டி ரயில்வேவோ இல்லாட்டி ஒரு ஆறுலாம் போச்சுன்னா அந்த ஆற்ற ஒட்டி என்னது அந்த அதோட ஆற்றோட கரையோரம் அப்படியே ஒரே லைனாக லீனியராக இருப்பாங்க, அதுதான் வந்து லீனியர் பேட்டர்ன் சரிங்களா. ஒரே அந்த ரயில் ரோடு முழுக்க என்னது அந்த மெயின் ரோடு முழுக்க சைடில் என்னது அந்த செட்டில்மெண்ட் பேட்டர்ன் எல்லாமே இருக்கும், அது வந்து லீனியர் பேட்டர்ன். 143 மூவ்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் குரூப்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் வந்து மைக்ரேஷன் சரிங்களா. ஒரு குரூப் வந்து என்னது இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் குரூப்ஸ் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து ஏதாச்சும் ஒரு நீடுக்காக போனால் அது என்னது மைக்ரேஷன். 144 கஸ்டம்ஸ் ஆர் ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஹேவியர் டிரான்ஸ்பர்ட் பை ட்ரெடிஷன் சரிங்களா. இதான் வந்து என்னது அதே ட்ரெடிஷன், அது என்னது எல்லாம் சேர்ந்தா வந்து கன்வென்ஷன் வரும் சரிங்களா. முன்னாடியே பார்த்துருப்போம் இந்த கொஸ்டினை. 145 டபு அப்படின்னா என்ன அர்த்தம், பேன் பண்ணது அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரிங்களா.
ஆட் நாட் டு டூ. சரிங்களா, கண்டிப்பாக அந்த விஷயத்தை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னது டபூஸில் வரும். Dash is a social institution which provide the basic physical substitute for the subsistence for the society economic. ஃபிசிக்கல் சப்சிஸ்டன்ஸ்னால் என்ன அர்த்தம்? நம்மளுடைய வாழ்வாதாரம், நம்மளுடைய பேசிக்கான தேவையை ஃபுல்ஃபில் பண்ணுறது எதுன்னு என்னது எக்கனாமிக் சோசியல் இன்ஸ்டிடியூஷன் தான். 147 dynamic interplay of forces in which conduct between persons and groups results in the modification of attitude and behavior of the participant வந்து social interaction. சரிங்களா, சோசியல் இன்ட்ராக்ஷன் என்ன அர்த்தம்? நம்மக்குள்ளே இன்ட்ராக்ட் பண்ணிப்போம், ஒரு குரூப்புக்கும் ஒரு இண்டிவிஜுவலுக்கு என்னது இன்ட்ராக்ட் பண்ணிப்போம். இன்ட்ராக்ட் பண்ணுறது மூலமாக என்னது நம்ம வந்து ஒப்பீனியனை ஷேர் பண்ணிப்போம். அதனால் என்ன நம்மளுடைய ஆட்டிடியூட் நம்மளுடைய பிஹேவியரில் வந்து சேஞ்ச் நடக்கும். அதுக்கு பேர் வந்து சோசியல் இன்ட்ராக்ஷன். 148 ஃபேமிலி கிளாசிஃபைடு பேஸ்ட் ஆன் உமன் பிலீவ்டு டு பி ஆன்சஸ்டர் ஆஃப் தி ஃபேமிலி வந்து மேட்ரிலினியல் முன்னாடியே பார்த்தோம். சரி, நம்மளுடைய பாரம்பரியம் சொத்து எல்லாம் என்னது அம்மாவோட சைடில் இருந்து வந்து அது என்னது மேட்ரிலினியல் ஃபேமிலி. 149 ஆர்கனைஸ்டு சோசியல் இன்ஸ்டிடியூஷனோட டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஆர்கனைஸ்ட் சிஸ்டம் ஆஃப் சோசியல் ரிலேஷன்ஷிப் விச் எம்படிஸ் சர்டைன் காமன் வேல்யூஸ் ப்ரெசிடென்ட்ஸ் அண்ட் மீட்ஸ் தி சர்டைன் பேசிக் நீட்ஸ் ஆஃப் சொசைட்டி வந்து சோசியல் இன்ஸ்டிடியூஷன் முன்னாடியே சொல்லியிருக்கேன். பேசிக் நீட்ஸ் ஆஃப் சொசைட்டியை ஃபுல்ஃபில் பண்ணுறதுனால என்னது அது வந்து சோசியல் இன்ஸ்டிடியூஷன் தான். தென் பிரைமரி குரூப் பாருங்கள். பிரைமரி குரூப் எப்படி இருக்கும்னு பாருங்கள். அது வந்து டைரக்ட், அதோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குமா, டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும், இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும், பர்சனல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும், ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் இருக்கும். சரிங்களா, அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஃபேமிலி தான். சரிங்களா, ஃபேமிலி நம்ம டைரெக்டாக பேசிப்போம், ரொம்ப க்ளோஸான ரிலேஷன்ஷிப்பில் இருப்போம், ரொம்ப பர்சனலான இருக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம வந்து ஷேர் பண்ணிப்போம், ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிப்போம். அப்புறம் ஒரே ஃபிசிக்கல் ப்ராக்சிமிட்டி, பக்கத்து பக்கத்துலேயே இருப்போம், ஒரே வீட்டில் இருப்போம். அது வந்து பிரைமரி குரூப்புக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ். 151 the person who directs, guides and influences the behavior of other members of society வந்து யார்? லீடர். சரிங்களா, லீடர்னா யார்? ஒரு நம்மளை வந்து டைரக்ட் பண்ணி நம்மளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கைட் பண்ணி கூட்டு போகிறது தான் வந்து லீடர். 152 அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஹைரார்கிக்கலி இன் ஏ கம்யூனிட்டி வந்து என்ன? சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். ஹைரார்க்கினா என்ன அர்த்தம்? அது வந்து மேலே கீழே அப்படின்னு சொல்லி ஒரு ரேங்கிங் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதான் வந்து சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். 153 சேஞ்சஸ் இன் தி ஃபேமிலி, கவர்மெண்ட் அண்ட் எஜுகேஷனல் சிஸ்டம் ஆர் கால்ட் இன்ஸ்டிடியூஷனல் சேஞ்சஸ். சரிங்களா, அதாவது சோசியல் சேஞ்சில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் கூட இன்ஸ்டிடியூஷனல் சேஞ்ச் என்னென்னா ஃபேமிலி, கவர்மெண்ட், எஜுகேஷன் சிஸ்டம் அந்த மாதிரியான சிஸ்டத்தில் வந்து சேஞ்ச் நடந்தால் அது என்னது? இன்ஸ்டிடியூஷனல் சேஞ்சஸ். 154 பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஃபீலிங் அசோசியேட்டட் வித் தி சைக்காலஜிக்கல் ஆப்ஜெக்ட் வந்து ஆட்டிடியூட். சரிங்களா, ஆட்டிடியூட்னா என்ன அர்த்தம்? நம்ம ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறோம், பாசிட்டிவாக பார்க்குறோமா நெகட்டிவாக பார்க்குறோமா, அதை பற்றி நம்மளுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத வந்து ஆட்டிடியூட். அதான் அது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஃபீலிங் அசோசியேட்டட் வித் தி சைக்காலஜிக்கல் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டை பற்றி, ஒரு பொருளை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறதான் வந்து ஆட்டிடியூட். 155 சீப் வெஹிக்கிள் ஆஃப் கல்ச்சர் வந்து என்னது? லாங்குவேஜ். சரிங்களா, லாங்குவேஜில் வந்து என்னது? கல்ச்சரில் வந்து நிறைய ட்ரைட்ஸ், நிறைய காம்பனண்ட்ஸ் இருக்குது. அதில் லாங்குவேஜ் தான் என்னது? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காம்பனண்ட். ஏன்னா இந்த லாங்குவேஜ் வச்சு தான் என்ன பண்ணுவோம்? நம்மளோட கல்ச்சரை வந்து நம்ம ஷேர் பண்ணிப்போம். சரிங்களா, அதனால் என்னது? கல்ச்சர், லாங்குவேஜ் இஸ் தி சீப் வெஹிக்கிள் ஆஃப் கல்ச்சர். 156 மேன் cannot live in isolation hence he is social animal. சரிங்களா, மனிதன் வந்து என்னது? தனியாக இருக்க முடியாது, அவன் வந்து என்னது? ஒரு சொசைட்டியோட சேர்ந்து ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்க முடியும். அதனால் என்னது? மேன் இஸ் ஏ சோசியல் அனிமல் இப்படின்னு சொன்னது யார்? அரிஸ்டாட்டில் தான் சொல்லியிருக்காரு. சரிங்களா, மேன் இஸ் ஏ சோசியல் அனிமல்னு சொன்னது வந்து யார்? அரிஸ்டாட்டில். 157 டீச்சிங் ஃபோக்கஸ்ட் ஆன் ஸ்டூடெண்ட் காக்னேட்டிவ் ஸ்டூடெண்ட்டோட காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் ரிலேட்டாக இருக்கிறது வந்து ஸ்டூடெண்ட் சென்டர். ஸ்டூடெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறது என்னது? ஸ்டூடெண்ட் சென்டர்ட் லேர்னிங். தென் இன்ட்ரோடக்டரி ரூரல் சோசியாலஜி அந்த புக் எழுதுனது வந்து எஸ்ஆர் சித்தம்பர். 159 பாருங்கள். க்ரோனாலஜிக்கலி கிரேடட் அண்ட் வெல் ஸ்ட்ரக்சர்ட் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் வந்து ஃபார்மல் எஜுகேஷன். சரிங்களா, ஃபார்மல் எஜுகேஷன் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க, அதுபடி தான் நடக்கும். அது வந்து ஃபார்மல் எஜுகேஷன். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இல்லாமல் அந்த ஆடியன்ஸோட நீடுக்கு தகுந்த மாதிரி நடந்தால் அது வந்து நான் ஃபார்மல் எஜுகேஷன். சரிங்களா, எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் இஸ் அன் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் நான் ஃபார்மல் எஜுகேஷன். 160 சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் அன் இண்டிவிஜுவல்ஸ் வித்தின் எஜுகேஷனல் செட்டிங் வந்து எஜுகேஷனல் சைக்காலஜி. சரிங்களா, ஒரு இண்டிவிஜுவலுடைய சைக்காலஜி, அவங்களுடைய பிஹேவியரை படித்தா, அது அவங்களோட ஆக்டிவிட்டீஸை படித்தா அது வந்து என்னது? சைக்காலஜி. அதே வந்து ஒரு எஜுகேஷனல் செட்டிங்ஸில் அவங்கள படித்தா அது வந்து என்னது? எஜுகேஷனல் சைக்காலஜி. தென் அகாமடேஷன் மாதிரியே பார்த்துருப்போம். டெம்பரரி ஒர்க்கிங் அரேஞ்ச்மெண்ட் பிட்வீன் தி கான்ஃப்ளிக்டிங் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் குரூப் தான் எனது அகாமடேஷன். சரிங்களா, அவங்களுக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் பிரச்சனை, கான்ஃப்ளிக்ட் இருக்கும். பட் இருந்தாலும் அது ஒரு பர்டிகுலர் டைமுக்கு நம்மளாம் ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் இருக்கிறது வந்து அகாமடேஷன். சரியா, அதே வந்து ரொம்ப பர்மனெண்ட்டாக இதெல்லாம் என்னது? நம்மளால் ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்ஸே தெரியாமல் எல்லாரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா ஒரு ஜெல் மாதிரி இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் என்னது?
அசிமுலேஷன். 166 passive process of bringing information from outside world into the brain வந்து sensation. சரிங்களா, சென்சேஷன் அர்த்தம் அந்த உணர்ச்சி. சரிங்களா, அது எப்படி இருக்கும், வெளியிலிருந்து நம்மளுடைய பாடிக்கு பிரெயினுக்கு வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். பேசிவ் நடந்தது வித்தவுட் எனி எஃபோர்ட் போடாமல். சரிங்களா, ஜஸ்ட் அந்த நம்ம ஒரு விஷயத்தை உணரும் போது உணர்ந்தோன்னு என்னது டேரெக்டாக அந்த ஃபீலிங் வந்து என்னது அந்த மெசேஜ் வந்து பிரெயினுக்கு போயிருக்கும். நம்ம எதுவும் ஆக்டிவிட்டி எதுவும் பண்ணியிருக்க மாட்டோம். அதுக்கு பேர் வந்து சென்சேஷன். 163 ability to comprehend actual situation and react adequately. அது வந்து கான்க்ரீட் இன்டெலிஜென்ஸ். சரிங்களா, இன்டெலிஜென்ஸில் வந்து மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. சரிங்களா, அப்சல்யூட் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் சோசியல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் கான்க்ரீட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி. இதில் இந்த கான்க்ரீட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா, கான்க்ரீட் அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா, ஒரு ஃபேனோ இல்லாட்டி ஒரு டேபிளோ இல்லாட்டி ஒரு மெஷினோ. சரிங்களா, அதுதான் என்னது காக்னிட்டிவ் இன்டெலிஜென்ஸ். ரிலேட்டட் டு என்னது அந்த மெக்கானிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்களா, அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து இந்த காக்னிட்டிவ் இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இது என்ன சொல்கிறாங்கன்னா, எபிலிட்டி டு காம்ப்ரிஹெண்ட் தி ஆக்சுவல் சுச்சுவேஷன்ஸ் அண்ட் ரியாக்ட் அடிக்குவேட்லி. சரிங்களா, நம்ம ஒரு விஷயமோ இல்லாட்டி ஒரு ஆப்ஜெக்டோ ஒரு மெஷினோ இருக்குன்னா, அதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தாலும் இல்லாட்டி அது ரன் ஆகும்போது அதுக்கு நம்ம எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறோம், அதை வந்து நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து கான்க்ரீட் இன்டெலிஜென்ஸ். சரிங்களா, ரிலேட்டட் டு மெக்கானிக்ஸ்க்கு வந்து இது சொல்லலாம். ரிலேட்டட் டு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட். சரிங்களா, ஒரு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம், அது அந்த சுச்சுவேஷன் வந்து எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து கான்க்ரீட் இன்டெலிஜென்ஸ். 164 நாட் மியர்லி டு இன்ஃபார்ம் பீப்புள் பட் ட்ரான்ஸ்ஃபார்ம் தெம் வந்து எஜுகேஷன். சரிங்களா, ஜஸ்ட் இன்ஃபார்ம் மட்டும் பண்ணாமல் அவங்கள கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது வந்து எஜுகேஷன். 165 இன்டெலிஜென்ஸோட டெஃபினிஷன் பாருங்கள். கெப்பாசிட்டி ஆஃப் சால்விங் ப்ராப்ளம்ஸ் பை யூஸிங் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அட்ஜஸ்டிங் வித் தி நியூ என்வரான்மெண்ட் இஸ் கால்ட் இன்டெலிஜென்ஸ். சரிங்களா, ஆல்ரெடி பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதில் பார்த்துருப்போம், பர்செப்ஷனில் பார்த்துருப்போம். சரிங்களா, நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட்டை ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு பேர் வந்து பர்செப்ஷன். அதே அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற கெப்பாசிட்டிக்கு பேர் வந்து இன்டெலிஜென்ஸ். சரிங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, இன்டெலிஜென்ஸுங்கிறது எவ்வளோ ஒரு அறிவு சார்ந்தமாக இருக்கும், அறிவுபூர்வமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து இன்டெலிஜென்ஸ். சரிங்களா, கெப்பாசிட்டி ஆஃப் சால்விங் ப்ராப்ளம்ஸ் பை யூஸிங் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அட்ஜஸ்டிங் வித் தி நியூ என்வரான்மெண்ட். புது என்வரான்மெண்ட்டுக்கு எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து இன்டெலிஜென்ஸ். 166 லைஃப் லாங் ப்ராசஸ் ஆஃப் அக்யூரிங் நாலேஜ் ஸ்கில் ஆட்டிடியூட் வந்து இன்ஃபார்மல் எஜுகேஷன். எஜுகேஷனோட டைப்ஸ் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. முன்னாடி வந்து ஃபார்மல் எஜுகேஷன் பார்த்தோம், அப்புறம் நான் ஃபார்மல் எஜுகேஷன் அதோட எக்ஸாம்பிள் சொன்னேன். இன்ஃபார்மல் எஜுகேஷன் வந்து என்னது, நம்ம லைஃப் லாங்காக நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம கற்றுக்கிறது எல்லாமே என்னது இன்ஃபார்மல் எஜுகேஷன். 167 மேஸ்லோவ்ஸ் ஹைரார்கி ஆஃப் நீட் வந்து என்னது 5 டயரில் இருக்கும். சரிங்களா, 5 அந்த பிரமிட் மாதிரி போட்டு என்னது 5 கான்செப்ட் 5 நீடு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதான் வந்து மேஸ்லோவ்ஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ். 168 ஸ்டான்ஃபோர்ட் பினெட் டெஸ்ட் மெஷர் தி இன்டெலிஜென்ஸ். சரிங்களா, முன்னாடி பார்த்தோம் அந்த தீமேட்டிக் அப்ரிசியேஷன் டெஸ்ட், அப்புறம் ரோச்சர்ஸ் டெஸ்ட் எல்லாமே என்னது பர்சனாலிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு. இங்கே இன்டெலிஜென்ஸை மெஷர் பண்ணுறது பாருங்கள், ஸ்டான்ஃபோர்ட் அண்டு பினெட் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் என்னது இன்டெலிஜென்ட் கோஷன்ட் ஐக்யூ என்னது இன்டெலிஜென்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. 169 பாருங்கள், டிசைர் ஃபார் ரெப்புடேஷன் கம்ஸ் அண்டர் தி எஸ்டீம் நீட். சரிங்களா, அந்த ரெப்புடேஷன் அந்த ரெகக்னிஷன் எல்லாம் என்னது இந்த எஸ்டீம் நீட்ஸில் வருது. இந்த மேஸ்லோவோட ஹைரார்கி நீடில் ஒரு நீடு வந்து எஸ்டீம் நீட். 170 மோட்டிவேஷனல் ஸ்டிமுலி கம்ஸ் ஃப்ரம் தி அவுட் சைட் வந்து என்னது எக்ஸ்ட்ரின்சிக். நம்மளாடே சொன்னேன், வெளியிலேருந்து வந்தால் எக்ஸ்ட்ரின்சிக், நமக்குள்ளே இருந்தது என்னது இன்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். 171 மெச்சுரேஷன் ரிலேட்டட் டு ஆட்டிடியூட். சரிங்க, என்னது இன்டெலிஜென்ஸு இதுவும் வந்து ஒரே ஆன்சர் வர மாதிரி இருக்கும். பட் மெச்சுரேஷன் இந்த இடத்துல வந்து மெச்சுரேஷன் என்னது இஸ் ஒன் ஆஃப் தி ஃபேக்டர் அஃபெக்டிங் ஆட்டிடியூட். அதனால் ஆட்டிடியூட் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர் தான் என்னது மெச்சுரேஷன். அதனால் என்னது மெச்சுரேஷன் ரிலேட்டட் டு ஆட்டிடியூட். 172 இன்டர்வியூ இஸ் யூஸ்டு டு அசஸ் தி பர்சனாலிட்டி. சரிங்களா, இன்டர்வியூ பர்சனாலிட்டியே மெஷர் பண்ணுறதுக்கு என்னது இன்டர்வியூ ஷெடியூல் கொஷினரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 173 எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒன்ஸ் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் வந்து என்னது பிஹேவியர். சரிங்களா, நம்மளுடைய தாட்ஸ் அண்ட் பிஹேவியரை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது என்னது பிஹேவியர். 174 ப்ரீடிஸ்பொசிஷன் டு ஆக்ட் இன் ஏ கோல் டைரக்டட் வே வந்து மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் என்ன அர்த்தம், நம்மளை வந்து ஒரு வேலை செய்யறதுக்கு நம்மளுக்கு ஒரு தூண்டுதலாக நமக்கு அதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கதான் வந்து மோட்டிவேஷன். 175 ஃபார்மல் சோசியலைசேஷன் இஸ் பாசிபிள் இன் எஜுகேஷன். சரிங்களா, சோசியலைசேஷன்னா நம்ம அந்த ஒரு மற்ற பீப்புளோட இன்ட்ராக்ட் ஆகிறது எல்லாரும் ஒன்றா இருக்கிறதா வந்து சோசியலைசேஷன். அந்த ஃபார்மல் சோசியலைசேஷன் எங்கே பாசிபிளாக இருக்குன்னு என்னது எஜுகேஷனில் தான் வந்து பாசிபிளாக இருக்கும். 176 பாருங்கள், நெகட்டிவ் காரலேஷன் வித் ஹெட்ரோஜெனிட்டி இஸ் அப்சர்வ்ட் இன் ரூரல் கம்யூனிட்டி. சரிங்களா,
அதாவது என்னது ஹெட்ரோஜெனிசிட்டி இருந்தாலே அது வந்து என்னது அர்பன் சொசைட்டி தான். ரூரல் சொசைட்டியில் வந்து என்னது ஹோமோஜெனிட்டி தான் இருக்கும். சரிங்களா, எல்லாரும் ஒரே மாதிரியான கேரக்டர், ஒரே மாதிரியான ஆக்குபேஷன், ஒரே மாதிரியான பர்பஸோடு இருப்பாங்க. அதே அர்பனில் வந்து என்னது ஹெட்ரோஜெனிட்டி இருக்கும், நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். சரிங்களா, அதான் என்னது ஹெட்ரோஜெனிட்டிக்கும் நெகட்டிவ் கார்லேஷன் எதுக்கு இருக்குன்னா என்னது ரூரல் கம்யூனிட்டி தான். 177 Dash is the expression of our nature in our modes of living and thinking. இது வந்து கல்ச்சர் தான், அது கல்ச்சருக்கான ஒரு மீனிங். சரிங்களா, இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கான மீனிங் டெஃபினேஷன் வந்து கண்டிப்பாக படித்து வச்சுருக்கணும். ஒரு இப்போ சோசியாலஜிக்கு நிறைய அத்தர்ஸ் டெஃபினேஷன் சொல்லியிருப்பாங்க, கல்ச்சருக்கு நிறைய அத்தர்ஸ் டெஃபினேஷன் சொல்லியிருப்பாங்க. அந்த டெஃபினேஷன் அப்படியே என்னது எடுத்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸில் கேட்குறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா, கல்ச்சர் வந்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் நம்மளுடைய நேச்சர், நம்மளோட நேச்சர் என்னது நம்மளோட லிவிங் திங்கிங்கில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் வந்து கல்ச்சர். 178 பாருங்கள், மார்ஜினல் மேன் அப்படிங்கிற வேர்டை வந்து ஃபஸ்ட்டு காயின் பண்ணது யாருன்னு கேட்டிருக்காங்க, ராபர்ட் எஸ்ரா பார்க். சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்ஜினல் மேன் ஒரு ஸ்டேட்டோட பார்டரில் இருப்பாங்க, அவங்க ரெண்டு கல்ச்சரையும் ஃபாலோ பண்ண முடியாமல் ரெண்டுக்கும் சென்ட்ரல்லாம் என்னது ரெண்டோடைய மார்ஜினில் இருப்பாங்க. அதுக்கு தான் வந்து மார்ஜினல் மேன், காயின்டு பை ராபர்ட் எஸ்ரா பார்க். 179 ஏரியா ஆஃப் சஃபிஷியன்ட்லி ஹோமோஜினஸ் இஸ் ரெஃபர்ட் அஸ் ரீஜன். சரிங்களா, ரீஜன் எக்காலஜிக்கல் என்டிட்டிஸில் வந்து ரீஜன் வந்து ஃபஸ்ட்டு வரும். சரிங்களா, அதான் என்னது ஏரியா சஃபிஷியன்ட்லி ஹோமோஜினஸ், எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க, அதான் வந்து ரீஜன். இல்லாட்டி ஒரே மாதிரியான ஏரியா, இது என்னது ஒரு காமனான ஏரியா, இல்லாட்டி இது வந்து ஒரு ஹில் ஏரியா, இது வந்து ஒரு பிளைன் ஏரியா, இது வந்து ஒரு டெசர்ட் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒரு ஹோமோஜினஸ் ஏரியாவாக இருக்கும், அதுதான் வந்து ரீஜன். 180 செட்டில்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அட் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ரிவர் இஸ் ட்ரையாங்குலர் பேட்டர்ன். சரிங்களா, அதாவது ரிவர் வந்து இல்லை அந்த ரிவரில் ஒன்றா சேர இடத்துல, இல்லாட்டி ரிவர் வந்து கடலில் கலக்கிற இடத்துல வந்து இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட் பேட்டர்ன் வந்து ட்ரையாங்குலர் பேட்டர்ன். வி ஃபீலிங் வந்து எங்கே இருக்குன்னா கம்யூனிட்டியில் இருக்கும். சரிங்களா, ஃபார்மல் சோசியல் கண்ட்ரோல் வந்து லா அண்ட் ஆர்டர் கவர்மெண்ட் எல்லாமே என்னது ஃபார்மல் சோசியல் கண்ட்ரோல். 183 நெட்வொர்க் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இன்வால்விங் ஸ்டேட்டஸ், ரோல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் வந்து என்னது சோசியல் ஸ்ட்ரக்சர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்னது சோசியல் ஸ்ட்ரக்சருக்கான டெஃபினிஷன். சரிங்களா, நெட்வொர்க் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இன்வால்விங் ஸ்டேட்டஸ், ரோல்ஸ் அண்ட் நார்ம்ஸ், அதான் என்னது சோசியல் ஸ்ட்ரக்சர். சரிங்களா, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்னது ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும், ரோல் இருக்கும், நார்ம்ஸ் இருக்கும், அதான் என்னது சோசியல் ஸ்ட்ரக்சர். சென்சேஷன் அண்ட் பொசிஷன் அண்ட் மூமெண்ட் ஆஃப் பாடி வந்து கைனஸ்தெட்டிக் சென்ஸ். சரிங்களா, கைனஸ்தெட்டிக் அப்படின்னா கைனஸ் அப்படின்னா ரிலேட்டட் டு பாடியோட மூமெண்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா, சென்ஸ் ஆஃப் பொசிஷன் அண்ட் மூமெண்ட் ஆஃப் பாடி ரிலேட்டட் டு கைனஸ்தெட்டிக் சென்ஸ். 185 சிம்பிளஸ்ட் மென்டல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் மேன் ஆர் சென்சேஷன். சரிங்களா, இருக்குல்ல ரொம்ப சிம்பிளஸ்ட் ஒரு பேசிவ் ஆக்டிவிட்டி என்னது இந்த சென்சேஷன் ஒன்றுல உணர்தல். 186 நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் அட்டெண்ட் அட் ஏ சிங்கிள் கிளான்ஸ் வந்து 4 to 5. இதானது ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் சொல்லுவாங்க. சரிங்களா, ஒரு கிளான்ஸில் வந்து நம்மளால் ஒரு 4 to 5 ஐட்டம்ஸ் இல்லாட்டி 4 to 5 நம்பரால் நம்மளோட மெமரியில் வந்து வைக்க முடியாது, வந்து என்னது ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன். 187 மீனிங் ஆஃப் லட்டின் வேர்டு இன்டெலிஜரி அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு என்ன மீனிங்னா அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா, லட்டின் வேர்டு இன்டெலிஜர் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங்னா அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா, தென் இன்டெலிஜென்ட் கோஷன்ஸ் ஐக்யூ இருக்குது, நிறைய பீப்புளுக்கு ஐக்யூ கொடுத்துருப்பாங்க. நார்மல் பர்சனுக்கான ஐக்யூ என்னது 90 to 110 இருக்கணும். சரிங்களா, அதான் வந்து ஐக்யூ நார்மல் பர்சனுக்கான ஐக்யூ ரேஞ்ச். இதில் பாருங்கள் 189 வந்து அவுட் கோயிங், ஃப்ரெண்ட்லி அண்ட் டாக்கேட்டிவ் பர்சன் வந்து என்னது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஜோயலாக இருப்பாங்க. சரிங்களா, ரொம்ப சோசியலாக இருப்பாங்க. சரிங்களா, ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய மெர்ஜ் ஆயிடுவாங்க. அந்த பீப்புள் வந்து சாங்குவின் பர்சன்னு சொல்லலாம், இல்லாட்டி எக்ஸ்ட்ராவர்ட் பர்சனும் சொல்லலாம். சரிங்களா, இது என்னது ரெண்டு ஆன்சர் வரும். இதுக்கு வந்து அவுட் கோயிங், ஃப்ரெண்ட்லி, அப்புறம் டாக்கேட்டிவ் பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. சரிங்களா, இதெல்லாம் என்னது பர்சனாலிட்டியோட டைப்ஸில் வரும். சரிங்களா, சாங்குவைன் வந்து ஒரு டைப் ஆஃப் பர்சனாலிட்டி, இல்லாட்டி எக்ஸ்ட்ராவர்ட்னு சொல்லலாம். சரிங்களா, 190 பாருங்கள், நம்பர் ஆஃப் ஸ்கெட்சஸ் யூஸ்ட் இன் தி ஒரிஜினல் திமேட்டிக் அப்ரிசியேஷன் டெஸ்ட். இது வந்து இந்த டெஸ்ட் வந்து என்னது பர்சனாலிட்டி மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 30 கார்டு ப்ளஸ் ஒரு எம்டி கார்டு இருக்கும், 30+1. பட் அந்த டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது வந்து 20 கார்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, இங்கே பாருங்கள் ஒரிஜினல் திமேட்டிக் டெஸ்ட், அந்த டெஸ்ட்டில் வந்து எத்தனை கார்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருந்தா 20 தான். சரிங்களா, டோட்டலாக எத்தனை கார்ட்ஸ் இருக்குன்னு கேட்டால் அந்த 30 கார்ட்ஸ் ப்ளஸ் ஒரு எம்டி கார்டு. 191 டீச்சர் யூஸ் விஷுவல் எய்ட்ஸ் டு மேக் லேர்னிங் மோர் இன்ட்ரெஸ்டிங். விஷுவல் எய்ட்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணால் அந்த லேர்னிங் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. 192 அக்யூரிங் லாங் டேர்ம் நாலேஜ் அண்ட் ஸ்கில் இஸ் லார்ஜ்லி டிபெண்ட் ஆன் ப்ராக்டிஸ். சரிங்களா, இதுவும் என்னது ப்ராக்டிஸ்க்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும்
ஓவர்லேப் ஆகிற மாதிரி இருக்கும். பட் கரெக்ட் ஆன்சர் வந்து ப்ராக்டிஸ் தான். அக்யூரிங் லாங் டேர்ம் நாலேஜ் அண்ட் ஸ்கில் இஸ் லார்ஜ்லி டிபெண்ட் ஆன் ப்ராக்டிஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? விச் இஸ் ஆர்கானிக் நீட் பிரீத்திங் ஏர். ஆர்கானிக் நீட் என்னது? நேச்சராக நமக்கு தேவையான ஒரு அடிப்படையான நீட். அதான் இது ஆர்கானிக் நீட். அதான் அதுவானது தானாக நடந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதான் இது ஆர்கானிக் நீட். அதுவானது நம்ம ப்ரீத் பண்ணுறது எல்லாமே என்னது? ஆர்கானிக் நீட். 194 இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் வந்து என்னது? பிஹேவியரல் சேஞ்ச். சரிங்களா? இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷனுங்கிறது இன்ட்ரின்சிக்னு நம்ம உள்ளுக்குள்ளே நடக்கிறது, நம்ம உள்ளுக்குள்ளே நடக்கிறது, நம்ம மைண்டுக்குள்ளே நடக்கிறது எல்லாமே என்னது? பிஹேவியர் ரிலேட்டட், நம்மளுடைய பிஹேவியரை ரிலேட்டட் இருக்கிறது தான். 195 லோக்கல் செல்ஃப் கவர்னன்ட் இஸ் ஏ கிராம் பஞ்சாயத்து. சரிங்களா? லோக்கல் செல்ஃப் கவர்னன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் எதுனா என்னது? கிராம் பஞ்சாயத்து. அந்த ஊராட்சி ஊராட்சிலாம் சொல்கிறோம்ல, லோக்கல் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ஆஃபீஸ், அதான் என்னது? லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். 196 வந்து டெலிகேட் குரூப். எக்ஸாம்பிள் வந்து பார்லிமெண்ட். சரிங்களா? டெலிகேட் குரூப்னா என்ன அர்த்தம்? நம்ம ஒருத்தவங்களை வந்து ரெப்ரசன்டேட்டிவாக அனுப்புவோம், நம்மளோட ரெப்ரசன்ட் பண்ணி சொல்லி அனுப்புவோம். அதான் வந்து பார்லிமெண்ட் அசம்பிளி எல்லாமே என்னது? டெலிகேட் குரூப். நம்ம வந்து எம்பிஸ் எம்எல்ஏஸ் என்ன பண்ணுவோம்? அவங்கள வந்து ரெப்ரசன்ட் பண்ண சொல்லி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி நம்மளுடைய ப்ராப்ளத்தை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அனுப்புவோம். அதான் வந்து டெலிகேட் குரூப். 197 கான்ஃப்ளிக்ட் இஸ் ஏ சோசியல் இன்ட்ராக்ஷன் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் டிஸ்அசோசியேட்டிவ் ப்ராசஸ். சரிங்களா? கான்ஃப்ளிக்ட் வந்து முன்னாடியே பார்த்துருக்காது என்னது? நெகட்டிவ் சோசியல் இன்ட்ராக்ஷன் ப்ராசஸ். அது மட்டும் இல்லாமல் டிசோசியேட்டிவ் ப்ராசஸ். இது என்னது? ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் வந்து கான்ஃப்ளிக்ட்ங்கிறது. 198 லேபர் யூனியன் இஸ் இன்ஃபார்மல் குரூப். சரிங்களா? லேபர் யூனியனுங்கிறது என்னது? ஒரு இன்ஃபார்மல் குரூப். சரிங்களா? அந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவும் ரொம்ப அவ்வளோதான் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதனால் இது வந்து இன்ஃபார்மல் குரூப். 199 ப்ரிவைடிங் இன்ஃப்ளூயன்ஸ் இன் மாடர்னைசிங் த பீப்புள் இஸ் கால்ட் அஸ் அர்பனைசேஷன். சரிங்களா? என்னது? அதாவது பீப்புளை வந்து என்னது? மாடர்னைஸ் ஆகி போகிறதுக்கு அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் அதுக்கு பேர் என்னது? அர்பனைசேஷன். 200 பாருங்கள். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பர்சனாலிட்டியை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ்லாம் எதுன்னு கேட்டிருக்காங்க. எமோஷன், ஏஜ், ஜெனட்டிக்ஸ். இது மூணுமே வந்து பர்சனாலிட்டி அஃபெக்ட் பண்ண. நம்மளுடைய எமோஷன், ஏஜ், நம்மளுடைய ஜெனட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே என்னது? நம்மளுடைய பர்சனாலிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணும். 201 பர்சன் இஸ் மேரிட் டு ஒன்லி ஒன் உமன் வந்து மோனோகேமி. சரிங்களா? ஒரு பர்சன் இன்னொரு பர்சன், ஒரு மேன் இன்னொரு உமன், இல்லாட்டி ஒரு உமன் இன்னொரு மேன், ஒரே ஒரு மேனை மட்டும் பண்ணால் மோனோகேமி. சரிங்களா? கேமி அப்படின்னா கேமஸ், கேமினா ரிலேட்டட் டு மேரேஜ். மோனோகேமினா ஒருத்தங்க இன்னொருத்தங்க மேரேஜ் பண்ணிக்கிறது. ஒருத்தங்க நிறைய பேரை பண்ணிக்கிட்டு அது என்னது? பாலி கேமி. 202 டாமினன்ட் சோசியல் இன்ஸ்டியூஷன் வந்து வில்லேஜில் இருக்கக்கூடிய டாமினன்ட் சோசியல் இன்ஸ்டியூஷன் வந்து காஸ்ட். ஃபாதர் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி வந்து எட்வர்ட் லீ தாண்டிக். சரிங்களா? இப்போ எஜுகேஷனல் சைக்காலஜியோட ஃபாதர் யாருன்னா எட்வர்ட் லீ தாண்டிக். 204 அவேர்னஸ் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் தட் ஸ்டிமுலேட்ஸ் எனி சென்ஸ் ஆர்கன் இஸ் சென்சேஷன். சென்சேஷன் என்னது? ஒரு தூண்டுதல் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஒரு ஆப்ஜெக்டோடைய குவாலிட்டியை பார்த்துட்டு அது வந்து ஏதாச்சும் ஒரு சென்ஸ் ஆர்கனை வந்து நம்மளை வந்து உள்ள வந்து ட்ரிகர் பண்ணும். சரிங்களா? அதுக்கு பேர் தான் வந்து சென்சேஷன். 205 காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஆட்டிடியூட். அதான் அது காக்னிட்டிவ், அஃபெக்டிவ், பிஹேவியரல். சரிங்களா? காக்னிட்டிவ்னா ரிலேட்டட் டு நாலேஜ், அஃபெக்டிவ்னா ஸ்கில் அண்டு நம்மளுடைய ஆக்ஷன் மூமெண்ட்டு, பிஹேவியர்னு அது நம்மளுடைய சைக்காலஜி ஆஸ்பெக்டில் வரக்கூடியது. சரிங்களா? நம்மளுடைய ஆட்டிடியூட் வந்து இதில் வரும். பிஹேவியரில் பாருங்கள். காக்னிட்டிவ் வந்து ரிலேட்டட் டு நாலேஜ், அஃபெக்டிவ் வந்து ரிலேட்டட் டு ஸ்கில், பிஹேவியர் ரிலேட்டட் டு நம்மளுடைய என்னது? பர்சனலில் இருக்கக்கூடிய ஆட்டிடியூட். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இது வந்து என்னது? ப்ளூம்ஸ் டாக்ஸானமின்னு சொல்லுவாங்க. 206 த லார்ஜ் பயாலஜிக்கல் ஹியூமன் குரூப்பிங் வித் நம்பர் ஆஃப் இன்ஹெரிட்டட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ரேஸ். ரேஸ்னா என்ன அர்த்தம்? இனம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த இனம்னா என்னது? லார்ஜ் பயாலஜிக்கல் ஹியூமன் குரூப்பிங்காக இருப்பாங்க வித் நம்பர் ஆஃப் இன்ஹெரிட்டட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். சரிங்களா? இன்ஹெரிட்டட் என்னது? காலங்காலமாக என்னது? பரம்பரையாக அது என்னது? அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதான் வந்து ரேஸ். 207 சல்யூட்டிங் நேஷனல் ஃப்ளாக் வந்து என்னது? மோரிஸ். 208 ஸ்ப்ரெட் ஆஃப் இன்வென்ஷன் அமாங் தி மெம்பர்ஸ் ஆஃப் சோசியல் சிஸ்டம் வந்து டிஃப்யூஷன். சரிங்களா? ஒரு சோசியல் சிஸ்டத்தில் வந்து ஒரு இன்னோவேஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? டிஃப்யூஷன். 209 அசிமிலேஷன் பை ஒன் குரூப் ஆஃப் கல்ச்சர் டு அனதர் விச் மாடிஃபைஸ் தி எக்ஸிஸ்டிங் கல்ச்சர் வந்து அக்கல்ச்சரேஷன். சரிங்களா? ஒரு குரூப் என்னது? ஒரு குரூப் ஆஃப் கல்ச்சர் வந்து இன்னொரு குரூப்பில் போயிட்டு அதை வந்து கம்ப்ளீட்டாக மாடிஃபை பண்ணால் அதுக்கு பேர் என்னது? அக்கல்ச்சரேஷன். 210 பாருங்கள். 210 ஃபுல் ஃபேக்டர்ஸ் ஃபார் மைக்ரேஷன். சரிங்களா? மைக்ரேஷன் எதெல்லாம் வந்து மைக்ரேஷனை வந்து அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னா பெட்டர் எம்ப்ளாய்மெண்ட், ஹையர் வேஜஸ், பெட்டர் ஃபெசிலிட்டிஸ், பெட்டர் எஜுகேஷன் எல்லாமே என்னது? ஃபுல் ஃபேக்டர்ஸ் ஃபார் மைக்ரேஷன். அதான் வெளியிலேருந்து அதை வந்து நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணும். அது வந்து ஃபுல் ஃபேக்டர்ஸ்.
ஐக்யூ ஆஃப் தி சுப்பீரியர், சுப்பீரியரோட ஐக்யூ பார்த்தீங்கன்னா 110 to 120. 212 ஜட்ஜ்மெண்ட் பிஃபோர் எக்ஸாமினேஷன் இஸ் கால்ட் அஸ் ப்ரெஜுடிஸ். சரிங்களா? ப்ரெஜுடிஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி என்னது நம்ம வந்து ஒரு ப்ரியரான ஒரு ஒப்பீனியன் வச்சிருப்போம், ஒரு பயாஸ்டாக இருக்கும், அதுக்கு பேர் வந்து ப்ரெஜுடிஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். 213 greeting elders is folkways. சரிங்களா? ஃபோக்வேஸ்னு என்னது, நம்ம வந்து பெரியவங்களை விஷ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஃபோக்வேஸ். சரிங்களா? பட் நம்மளை விஷ் பண்ணலாம் என்ன பண்ணுவோம், நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அதான் வந்து ஃபோக்வேஸ். சரிங்களா? அதே ஒரு விஷயத்த பண்ணணும், நம்ம பண்ணலன்னா நமக்கு என்னது பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். நேஷனல் ஆந்தம் பாடும்போது எந்திரிச்சு நிற்கணும் அப்படிங்கிறது என்னது ஒரு மோரிஸ். சரிங்களா? அப்படி எந்திரிச்சு நிற்கலன்னா நமக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அது வந்து என்னது மோரிஸ். அதே வந்து ஒரு எல்டர்ஸை வந்து விஷ் பண்ணணும், இல்லாட்டி ஒரு ஸ்டாஃப்ஸை விஷ் பண்ணணும் அப்படின்னா அது என்னது நார்மலாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிஹேவியர். பட் அது நம்ம பண்ணலன்றதுக்காக என்ன, நமக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பேர் தான் ஃபோக்வேஸ். இதுதான் ஃபோக்வேஸ்க்கும் மோரிஸ்க்கான டிஃப்ரென்ஸ். சரிங்களா? பனிஷ்மெண்ட் இல்லாமல் இருந்தால் அது வந்து ஃபோக்வேஸ், பனிஷ்மெண்ட் கொடுத்தா மோரிஸ். அதே மோரிஸ்க்கும் டபுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், மோரிஸ் வந்து பாசிட்டிவ் ஆக்ஷன். சரிங்களா? டபு வந்து நெகட்டிவ் ஆக்ஷன். சரிங்களா? நம்ம பேன் பண்ணது அதெல்லாம் என்னது டபுவில் வரும். மோர்ஸ் வந்து என்னது ரொம்ப ரொம்ப ஒரு சொசைட்டி வந்து பீஸ்ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு எசென்ஷியலான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னது மோரிஸ். 214 பாருங்க, மேன்மேட் ரீஜன் ஃபார்மேட்டட் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ். முன்னாடியே பார்த்துருப்போம். கவர்மெண்ட் நான் கவர்மெண்ட் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக பண்ணுறது என்னது சர்வீஸ் ரீஜன். லா அண்ட் ஆர்டர் ஆர் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். 216 டெவலப்மெண்ட் பேட்டர்ன் டெவலப்பிங் ஆல் அரவுண்ட் சென்டர் இஸ் கால்ட் அஸ் நியூபுலார் பேட்டர்ன் ஆஃப் செட்டில்மெண்ட். சரிங்களா? அதாவது என்னது ஒரு பர்டிகுலர் ஏரியா, ஒரு பர்டிகுலர் பிளேஸை சுற்றி நம்ம என்னது டெவலப் அந்த ரீஜன்ஸ்லாம் செட்டில் ஆன பீப்புளெலாம் செட்டில் ஆனாங்களா, அதுக்கு பேர் என்னது நியூபுலார் பேட்டர்ன் ஆஃப் செட்டில்மெண்ட். 217 நெகட்டிவ் சோசியல் கண்ட்ரோல் வந்து பனிஷ்மெண்ட். சரிங்களா? சோசியல் கண்ட்ரோல் என்னது பாசிட்டிவாக இருக்குது என்னது அவார்டு ரிவார்டெல்லாம் என்னது பாசிட்டிவ் சோசியல் கண்ட்ரோல் சொல்லலாம். நெகட்டிவ் சோசியல் கண்ட்ரோல் வந்து பனிஷ்மெண்ட். 218 the process of arranging situation that stimulates and guide the learning activity towards goals வந்து டீச்சிங். இதுதான் என்னது டீச்சிங்க்கான டெஃபினேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? டீச்சிங்னா என்ன அர்த்தம், லேர்னிங் சுச்சுவேஷனை அரேஞ்ச் பண்ண போகிறோம், அங்கிறது என்னது அந்த லேர்னிங் ஆக்டிவிட்டியை வந்து ஸ்டிமுலேட் பண்ண போகிறோம். ஒரு கோலை நோக்கி அவங்க லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சுச்சுவேஷனை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்க போகிறோம். அதுக்கு பேர் தான் வந்து டீச்சிங். 219 பாருங்கள், நம்மளுடைய டங் அப்புறம் டேஸ்ட் பட் ரிலேட்டட் இருக்கக்கூடிய சென்சேஷன் வந்து கஸ்டேட்டரி சென்சேஷன். சரிங்களா? கஸ்டேட்டரி சென்சேஷன்னா ரிலேட்டட் டு டேஸ்ட், நம்மளோட டேஸ்ட் பஸ் ரிலேட்டடாக இருக்கிறது வந்து கஸ்டேட்டரி சென்சேஷன். 220 ஃபேக்டர்ஸ் விச் டிட்டர்மைன் அட்டென்ஷன் வந்து நாவல்ட்டி. சரிங்களா? நாவல்ட்டின்னு அர்த்தம் ஏதாச்சும் ஒன்று புதுசாக இருந்தால் தான் என்னது நம்ம வந்து அதை வந்து நம்ம நோட் பண்ணுவோம், இல்லாட்டி ஏதாவது ஒன்று வித்தியாசமாக இருந்தால் தான் அதை வந்து நம்ம நோட் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் வந்து நாவல்ட்டி. சரிங்களா? ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டிட்டர்மைனிங் அட்டென்ஷன் வந்து நாவல்ட்டி. 221 சொசைட்டி பொசஸஸ் த்ரூ ஆல் ஸ்டேஜஸ் ரிட்டர்ன்ஸ் டு ஒரிஜினல் ஸ்டேஜ் அண்ட் த சைக்கிள் பிகின்ஸ் அகைன் வந்து சைக்கிளிக் தியரி. அதான் என்னது சோசியல் சேஞ்சோட தியரி சொல்லியிருக்காங்க. சொசைட்டி வந்து நிறைய ஸ்டேஜஸில் போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்படி அந்த ஸ்டேஜஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் எகைன் அந்த திரும்பவும் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வரும். சரி, நம்ம ரொம்ப மாடர்னாக போய்ட்டு எகைன் திரும்ப என்னது ஒரு ட்ரெடிஷனுக்கு திரும்பவும் எகைன் அப்படி கொஞ்சமாக மாடர்னாகி திரும்ப எகைன் ட்ரெடிஷனுக்கு வரும். இதுக்கு பேர் வந்து சைக்கிளிக் தியரி. தென் 222 இட் டீல்ஸ் வித் தி அடல்ட்ஸ் ஃப்ரம் தி ஏஜஸ் வந்து 13 to 21 இயர்ஸ் ஏஜ் குரூப்பில் கூடிய பீப்புளை வந்து டீல் பண்ணுறது வந்து அடல்சன்ஸ் சைக்காலஜி. 223 கியூரியாசிட்டி என்னது இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷன், நம்ம மைண்டுக்குள்ளே இருந்து வரது இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷன். 224 ஸ்ட்ராங்கான வி ஃபீலிங் வந்து பிரைமரி குரூப்பில் இருக்கும். 225 ஜமீன்தாரி சிஸ்டம் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஜமீன் சாஃப்ட் ரிலேஷன்ஷிப். சரிங்களா? ஜமீன் சாஃப்ட் ரிலேஷன்ஷிப்க்கு எக்ஸாம்பிள் வந்து என்னது ஜமீன்தாரி சிஸ்டம். ஜமீன் சாஃப்ட் சொசைட்டினா என்னன்னா என்னது அந்த ரிலேஷன்ஷிப்ஸாக ட்ரெடிஷ்னல் அண்ட் பர்சனல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். சரி, அவங்களுக்கு என்னது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும், ரொம்ப பர்சனல் அப்புறம் என்னது ட்ரஸ்ட் பேஸ் பண்ண ஒரு ரிலேஷன்ஷிப் தான் என்னது ஜமீன் சாஃப்ட் ரிலேஷன்ஷிப். 227 மூவ்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் குரூப்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் வந்து மைக்ரேஷன். எக்ஸாம்பிள் ஆஃப் பிளான்ட் எக்கலாஜிக்கல் என்டிட்டி வந்து டவுன். டவுனுங்கிறத நம்மளாக வந்து கிரியேட் பண்ணுது. சரிங்களா? 229 வந்து ஆல் வேஸ் அண்ட் மீன்ஸ் பை விச் சொசைட்டி ரீஇன்ஃபோர்சஸ் கன்ஃபார்மிட்டி டு இட்ஸ் நார்ம்ஸ் வந்து சோசியல் கண்ட்ரோல். சரிங்களா? சமூக கட்டுப்பாடுனா என்ன, அதுக்கான டெஃபினேஷன் கேட்டிருக்காங்க. ஆல் வேஸ் அண்ட் மீன்ஸ் சரிங்களா பை விச் சொசைட்டி ரீஇன்ஃபோர்சஸ் கன்ஃபார்மிட்டி டு இட்ஸ் நார்ம்ஸ். சரிங்களா? என்ன ஒரு நார்ம்ஸை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக, ஒரு நார்ம்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்காக சொசைட்டி இன்ஃபோர்ஸ் பண்ணக்கூடியது என்னது சோசியல் கண்ட்ரோல். 230 பாருங்கள், ஒன் விமன்
மோர் தென் ஒன் மேன் பண்ணால் அது என்னது பாலி ஆண்ட்ரி. 231 குரூப் ஆஃப் பீப்புள் ரிலேட்டட் டு பயாலஜிக்கல் ஆர் பிளட் டைஸ் வந்து கான்சங்கின் ஃபேமிலி. சரிங்களா, கான்சங்கின் ஃபேமிலி வந்து பயாலஜிக்கல் ரிலேஷன் பிளட் ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி இருக்கும். குரூப் ஆஃப் பீப்புள் ரிலேட்டட் டு பயாலஜிக்கல் ஆர் பிளட் டைஸ் பேஸ் பண்ணியிருந்தா கான்சங்கின் ஃபேமிலி. 232 செகண்டரி இன்ஸ்டிடியூஷன் அண்டர் மேஜர் எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன் வந்து பேங்க். அதாவது என்னது பிரைமரி இன்ஸ்டிடியூஷன் வந்து எக்கனாமி. சரிங்களா, எக்கனாமி ஃபேமிலி அதெல்லாம் பார்த்துருக்கு, பார்த்தா ரிலிஜன்லாம் பார்த்து சோசியல் இன்ஸ்டியூஷன். அந்த எக்கனாமிக் இன்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய செகண்டரி இன்ஸ்டியூஷன் எதுன்னு கேட்டிருக்காங்க, பேங்க். 233 ப்ராசஸ் ஆஃப் சோசியல் சேஞ்ச் டேக்ஸ் பிளேஸ் அட் வெரி ஸ்லோ ரேட் இன் ரூரல் சொசைட்டி கம்பேர்ட் டு அர்பன் சொசைட்டி. சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, சோசியல் சேஞ்ச் வந்து எல்லா இடத்துலையும் நடக்கும். சரிங்களா, சோசியல் சேஞ்சுங்கிறது ஒரு டைனமிக் ப்ராசஸ் எல்லா இடத்துலையும் நடக்கும். பட் அர்பன் ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது ரூரல் ஏரியாவில் என்னது சோசியல் சேஞ்ச் வந்து ரொம்ப ஸ்லோ ரேட்டில் நடக்கும். சரிங்களா. 234 ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் இஸ் கன்சிடர்ட் அஸ் இன்ஃபீரியர் டு மென் இன் ரூரல் சொசைட்டி. சரிங்களா, ரூரல் ஏரியாவில் என்னது மென் தான் சுப்பீரியர் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. 235 the culture refers to concrete objects created by humans being to satisfy their desire வந்து மெட்டீரியல் கல்ச்சர். முன்னாடியே சொன்ன பார்த்துங்க, மெட்டீரியல் கல்ச்சர் என்ன அர்த்தம், நம்மளா கிரியேட் பண்ணி வச்சுருப்போம். கான்க்ரீட்னால ரிலேட்டட் டு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட், அதை நம்மளால் பார்க்க முடியும், தொட்டு ஃபீல் பண்ண முடியாதான் வந்து கான்க்ரீட் ஆப்ஜெக்ட்ஸ். சரிங்களா, அதுதான் என்னது மெட்டீரியல் கல்ச்சர். நம்மளுடைய பில்டிங்ஸோ இந்த சேர் டேபிள் இதெல்லாம் என்னது மெட்டீரியல் கல்ச்சரில் வரும். அதே வந்து ரெஃபர்ஸ் டு தி அப்ட்ராக்ட் கிரியேஷன் ஆஃப் மேன் சச்சஸ் ஐடியாஸ் கஸ்டம்ஸ் பிலீஃப்ஸ் ஹேபிட்ஸ் எல்லாம் என்னது நான் மெட்டீரியல் கல்ச்சர். சரிங்களா, வெளியில் வெளிப்படையாக தெரிஞ்சால் அது வந்து மெட்டீரியல் கல்ச்சர், நம்மளை தொட்டு ஃபீல் பண்ண முடிஞ்சால் அது வந்து மெட்டீரியல் கல்ச்சர், நம்ம இண்டிவிஜுவல் மட்டும் ஃபீல் பண்ண முடிஞ்சால் அது வந்து நான் மெட்டீரியல் கல்ச்சர். சரிங்களா, இந்த ரெண்டுக்கான இந்த டிஃப்ரென்ஸை எதை சொல்லுவாங்க, கல்ச்சரல் லேக்னு சொல்லுவாங்க. மெட்டீரியல் கல்ச்சர் வந்து ஈஸியாக மாறிடும், நான் மெட்டீரியல் கல்ச்சர் வந்து அவ்வளோ ஈஸியாக மாறாது. சரிங்களா, அதான் வந்து கல்ச்சரல் லேக். 237 the group with which individual identifies himself and feels a sense of solidarity. இது வந்து இன் குரூப். சரிங்களா, ஒரு பர்சன் வந்து அந்த குரூப்பில் இருக்கும்போது நம்மளாம் அந்த ஒரு குரூப்பில் இருக்கலாம், ஒன்று நம்மளெல்லாம் யுனைட்டடாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து என்னது இன் குரூப். எக்ஸாம்பிள் வந்து என்னது ஃபேமிலி. 238 the family in which mother and father share authority. அது என்னது ஈகாலிட்டேரியன் ஃபேமிலி. ஈகாலிட்டேரியன் ஃபேமிலினா என்ன அர்த்தம், மென்னும் உமனும் அப்பாவும் அம்மாவும் அந்த அத்தாரிட்டி வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. அதே மென்னோட சைடில் இருந்தால் அது என்னது மேட்ரிலினியல். சரி, மதரோட சைடில் இருந்தால் மேட்ரிலினியல், அப்பாவோட சைடில் இருந்தால் பேட்ரிலினியல். ரெண்டு பேரும் அதை ஷேர் பண்ணிக்கிட்டு அது என்னது ஈகாலிட்டேரியன் ஃபேமிலி. 239 which provides foundation for mores of the society religion. சரிங்களா, இந்த மோரிஸ்க்கு வந்து எது வந்து ஃபவுண்டேஷன் அப்படின்னு என்னது ரிலீஜன் தான். ரிலீஜனை பேஸ் பண்ணி தான் என்னது இந்த மோரிஸ் எல்லாமே இருக்கும். 240 rules which prescribe what is socially acceptable or unacceptable வந்து நாம்ஸ். சரிங்களா, இது என்னது அக்செப்டபிள் அன்அக்செப்டபிள் அப்படின்னு சொல்கிறது என்னது நாம்ஸ் தான். சரிங்களா. 241 accepted and approved forms of behavior that are based on values வந்து நாம்ஸ். சரிங்களா, அதாவது வேல்யூஸ் பேஸ் பண்ணி ஒரு சில விஷயத்தை என்னது அக்செப்ட் அண்ட் அப்ரூவ் ஃபார்ம்ஸ் இருந்தால் அது என்னது நாம்ஸ். சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, அக்செப்டட் அண்ட் அப்ரூவ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஹேவியர் தட் ஆர் பேஸ்ட் ஆன் தி வேல்யூஸ் பேஸ் பண்ணியிருந்தால் அதுக்கு பேர் என்னது நாம்ஸ். நாம்ஸ் வேல்யூஸ் என்னது ஒன்னோட ஒன்று வந்து இன்டர்ரிலேட்டட் தான். சரிங்களா. 242 மேன் ஜாயின்ஸ் ஆஃப் ஹிஸ் ஓன் விஷ் வந்து வாலண்டரி குரூப். சரிங்களா, அந்த மேன் வந்து என்னது அவருடைய ஓன் விஷ், அவருடைய தேவைக்காக அவர் விருப்பப்பட்டு சேர்ந்தா வாலண்டரி குரூப். அதே கம்பல்சரியாக அவளை கொண்டு போய் சேர்ந்தா அது என்னது நான் வாலண்டரி குரூப். ரயில்வே காலனி எக்ஸாம்பிள் ஆஃப் லைன் வில்லேஜ். சரிங்களா, அந்த ரயில்வே ட்ராக், அதை அந்த ட்ராக் முழுக்க என்னது ஒன் சைடில் அப்படியே அது அந்த ட்ராக்கை ஒட்டி லீனியராக இருப்பாங்க, அதான் என்னது லைன் வில்லேஜ், லீனியர் செட்டில்மெண்ட் பேட்டர்ன். ஸ்மால் வில்லேஜஸ் இது என்னென்னா ஒரு பெரிய வில்லேஜ் இருக்கும், அந்த வில்லேஜ் பார்த்து இன்னொரு ஒரு வில்லேஜ் இருக்கும். சரிங்களா, அந்த வில்லேஜ் என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய நீடுக்காக இந்த வில்லேஜை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க, அது வந்து ஹேம்லெட். அதாவது ஒரு பெரிய ஒரு ஸ்மால் வில்லேஜ் லொக்கேட்டட் அவே ஃப்ரம் தி அதர் வில்லேஜஸ் இல்லாட்டி ஃப்ரெஞ்சஸ் ஆஃப் தி லார்ஜர் வில்லேஜஸ் டிபெண்ட் ஆன் தி லார்ஜர் வில்லேஜ் ஃபார் தி சப்ளை அண்ட் சர்வீசஸ் வந்து ஹேம்லெட். சரிங்களா, அவங்களுடைய நீடுக்காக அந்த பெரிய வில்லேஜ் வந்து டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க, அது வந்து என்னது ஹேம்லெட். 245 கான்ஷியஸ் அண்ட் அன்கான்ஷியஸ் ஃபார்ம் ஆஃப் சோசியல் கண்ட்ரோல் கிவன் பை கூலி. சரிங்களா, சோசியல் கண்ட்ரோலில் நிறைய டைப்ஸ் இருக்குது, அதில் வந்து கான்ஷியஸ் அண்ட் அன்கான்ஷியஸ் அவங்க ரெண்டு டைப்பாக பிரிச்சிருக்கிறது வந்து யார் கூலி அப்படிங்கிறவர் வந்து பிரிச்சிருப்பார். 246
சோசியல் சேஞ்சஸ் டியூ டு நேச்சுரல் கலாமிட்டிஸ் ஆர் அன்பிளான்டு சேஞ்சஸ் சரிங்களா. நேச்சுரல் கலாமிட்டிஸ் என்னது, ஃப்ளட்டோ ரெயினோ ட்ரவுட் எல்லாம் என்னது அன்பிளான்டாக வரும் சரிங்களா. அதனால் என்னது அன்பிளான்டு சோசியல் சேஞ்ச். பாருங்க, 2 or more people whereby the process whereby 2 or more persons are in meaningful contact as a result of which their behavior is modified வந்து social interaction process. முன்னாடியே பார்த்தோம், 2 or more people வந்து இன்ட்ராக்ட் பண்ணிப்பாங்க. அப்படி இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்களுடைய ஆட்டிடியூடோட பிஹேவியரில் சேஞ்சஸ் மாடிஃபிகேஷன் நடக்கும். அதுக்கு பேர் வந்து சோசியல் இன்ட்ராக்ஷன். 248 ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர் ஆஃப் சோசியல் சேஞ்ச் வந்து ஃப்ளட் சரிங்களா. ஃப்ளட்டுங்கிறது என்னது, ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர், லேண்ட் பேஸ்டான ஃபேக்டர். 249 any desire or undesirable effects due to diffusion of innovation is called as consequences சரிங்களா. அதான் அது desirable undesirable effects சரிங்களா due to diffusion சரிங்களா. அதுதான் என்னது ஒரு கான்சிக்வன்ஸ், அது அதோடைய அதனால் வரக்கூடிய விளைவுகள் சரிங்களா. அதான் என்னது டிசரபிள் அன்டிசரபிள் தான் என்னது கான்சிக்வன்சஸ். 250 வாட் இஸ் யூஷுவலி டிஸ்கிரைப்ட் as ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலஸ் பர்ஃபார்மன்ஸ் சரிங்களா. ஒரு தூண்டுதலுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் அப்படின்னா என்னது ரெஸ்பான்ஸ் தான், பர்ஃபார்மன்ஸ் தான் அதுக்கான ரெஸ்பான்ஸ் சரிங்களா. நம்ம ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி வெளியிலேருந்து நமக்கு என்னது மெசேஜ் வந்து நம்மளுடைய சென்ஸ் ஆர்கனுக்கு வந்து ஒரு ஸ்டிமுலஸ் கிடைக்கும். அதுக்கு என்னது அந்த நம்ம ஆக்ஷனை வந்து பர்ஃபார்ம் பண்ணுவோம். பர்ஃபார்மன்ஸ் இல்லாட்டி பிஹேவியர்னு சொல்லலாம். 251 ஃபீலிங் ஹங்க்ரி அண்ட் டேக்கிங் ஃபுட் இஸ் இன்டர்னல் ஸ்டிமுலேஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் ரெஸ்பான்ஸ் சரிங்களானது. நம்ம ஃபீல்ட பசிக்கிறது வந்து நம்ம மைண்டுக்குள்ளே நடக்கிறது, நம்ம பாடிக்குள்ளே நடக்கிறது வந்து இன்டர்னல் ஸ்டிமுலஸ், அதுதான் என்னது நம்மளை தூண்டுது. தென் அதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம வந்து சாப்பாடு சாப்பிட்றோம், அதுவும் அந்த எக்ஸ்டர்னல் ரெஸ்பான்ஸ். ஒரு ஸ்டிமுலஸ் இருக்குது, அதுக்கு வந்து என்னது நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. பிஹேவியருங்கிறது என்னது ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் ஆக்டிவிட்டி தான் சரிங்களா. ஒரு ஸ்டிமுலஸ் நமக்கு ஒரு தூண்டுதல் இருக்கும், அதுக்கு வந்து நம்ம ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம், அதுதான் வந்து என்னது பிஹேவியர். 252 பாருங்கள், விச் இஸ் டைட்லி நிட் குரூப் சரிங்களா. ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடிய குரூப், ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய குரூப் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து என்னது கிளிக்கும் வரும், அதே மாதிரி கம்யூனிட்டியும் வரும் சரிங்களா. இந்த கிளிக்குங்கிறது எப்போ வரும்னா, ஒரு 10 பேர் இருக்கும்போது அந்த 10 பேரில் ஒரு 3 பேர் மட்டும் என்னது ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப தனியாக அவங்க மட்டும் என்னது ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அதுக்குள்ளே என்னது அந்த 10 பேருக்குள்ள ஒரு சின்ன கேங்காக இருப்பாங்க, அது வந்து கிளிக்குன்னு சொல்லலாம். பட் கம்யூனிட்டின்னும் போது என்ன சொல்லலாம், ஒரு ஸோ பெட்டரான ஒரு வி ஃபீலிங் இருக்கிறதுனால அது என்னது அதையும் வந்து டைட்லி நீட் குரூப்னு சொல்லலாம். பட் இது ரெண்டில் வரும்போது கிளிக் தான் என்னது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். 253 டேஸ் ஆர் ஜென்ரலி க்ரோன் அவுட் ஆஃப் மோர்ஸ் டேபூஸ் சரிங்களா. டேபூஸ் வந்து என்னது, இந்த டேபூஸ் வந்து இதில் இருக்கும், இந்த மோரிஸில் இருந்தால் வந்திருக்கும் சரிங்களா. மோரிஸ் வந்து பாசிட்டிவ் ஆக்ஷன், இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னால் அது வந்து மோரிஸ், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அது வந்து டபு சரிங்களா. தென் 254 ஸ்டடி ஆஃப் பாப்புலேஷன் வந்து டெமோகிராஃபி, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சரிங்களா. 255 ஏ பிளேஸ் ஆர் குரூப் விச் இஸ் எக்காலஜிக்கலி நோன் ஃபார் சம்திங் வந்து என்னது எக்காலஜிக்கல் என்டிட்டிஸ் சரிங்களா. ஒரு பிளேஸ் வந்து என்னது ஒரு எக்காலஜிக்கலாக ஒரு இடத்துக்கு என்னது ஒரு ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு வந்து ஸ்பெஷலாக இருந்தால் அது என்னது எக்காலஜிக்கல் என்டிட்டிஸ். அந்த எக்காலஜிக்கல் என்டிட்டிஸ் தான் என்னது ரீஜன், அப்புறம் கம்யூனிட்டி, சொசைட்டி, அப்புறம் நெய்பர்ஹுட் என்னது எக்காலஜிக்கல் என்டிட்டிஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள். 256 human beings distribute themselves in relation to land area in such a way to create land based relationship or units is called ecological entities சரிங்களா. எக்காலஜிக்கல் என்டிட்டிஸ் என்னது ஒரு லேண்ட் பேஸ்டாக அவங்க என்னது கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க, அதான் எக்காலஜிக்கல் என்டிட்டிஸ் சரிங்களா. 257 collection of individuals in physical proximity to one another வந்து அக்ரிகேஷன் சரிங்களா. அக்ரிகேஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு கலெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இருப்பாங்க, ஒரே இடத்துல இருப்பாங்க, பட் அவங்களுக்குள்ள ஒரு பர்மனன்ட் ரிலேஷன்ஷிப் இருக்காது, அது வந்து அக்ரிகேஷன் சரிங்களா. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னது, நம்ம ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போகிறோம், இல்லாட்டி ஒரு மூவி பார்க்க போகிறோம், அங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாம் யார் அக்ரிகேஷன் சரிங்களா. ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரே இடத்துல இருப்பாங்க, பட் அவங்களுக்குள்ள என்னது ஒரு இன்ட்ராக்ஷனோ ஒரு பர்மனன்ட் ரிலேஷன்ஷிப் வந்து இருக்காது, அது வந்து அக்ரிகேஷன். தென் 258 சொசைட்டிஸ் என்னது ஹோமோஜினஸ் இன் நேச்சர், ஹோமோஜினஸாக இருந்தால் தான் அது வந்து சொசைட்டி. 259 த மெயின் யூனிட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இன் சைக்காலஜி இஸ் த இண்டிவிஜுவல் ஹியூமன் பீயிங் சரிங்களா. சைக்காலஜியோடைய இன்வெஸ்டிகேஷன் மெயின் யூனிட் என்னது ஹியூமன் பீயிங், அவங்களுடைய பிஹேவியர் தான். 260 ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி சிக்மண்ட் ஃப்ராய்ட் சரிங்களா. ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி வந்து சிக்மண்ட் ஃப்ராய்ட். த சயின்ஸ் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர் வந்து சைக்காலஜி. 266 டைமென்ஷன் ஆஃப் சோசியல் சேஞ்சோடைய டைமென்ஷனோட சோசியல் சேஞ்ச் என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸ்ட்ரக்சரல், கல்ச்சுரல், ஃபங்க்ஷனல் ஆர் இன்ட்ராக்ஷனல் சோசியல் சேஞ்ச் சரிங்களா. இதெல்லாம் ஆப்ஷன்ஸில் கொடுத்து எது வந்து விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங்ஸ் நாட் ஏ டைமென்ஷன் ஆஃப் சோசியல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது சரிங்களா. இதெல்லாம் டைமென்ஷன்னா ஸ்ட்ரக்சரல் டைமென்ஷன், கல்ச்சுரல் டைமென்ஷன், ஃபங்க்ஷனல் டைமென்ஷன் ஆர் இன்ட்ராக்ஷனல் டைமென்ஷன்.
263 psychology is originated from philosophy. சரிங்களா, சைக்காலஜி இந்த கான்செப்ட் என்னது, ஃபிலாசபிலேருந்து தான் வந்து ஆரிஜினேட் ஆச்சு. 264 a person who is leaving a country to reside to another country வந்து எமிக்ரெண்ட். எமிக்ரெண்ட் என்னது, ஈனா என்னது, எக்ஸிட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா, நம்ம இந்தியாவிலேருந்து அதர் கண்ட்ரிக்கு போகிறது வந்து எமிக்ரெண்ட். சரிங்களா, அதே அந்த கண்ட்ரிலேருந்து பார்த்தா என்னது, நம்ம இந்தியாவிலேருந்து இப்போ யூஎஸ்க்கு போகிறோம்னா நம்ம இந்தியாவிலேருந்து எக்ஸிட் ஆகிறது வந்து எமிக்ரெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதே நம்ம யூஎஸில் போய் செட்டில் ஆகிறது வந்து இமிக்ரெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. 265 birth and death are indicators of social change. 266 trade unions are example of association. Association example என்னது, trade union. 267 in learning situation which element is occupying the central position, learner. சரிங்களா, அந்த லேர்னிங் சிச்சுவேஷன் அந்த டயக்ராம் பார்த்துருப்பீங்க. அந்த டயக்ராமில் ஒரு சென்ட்ரல் பொசிஷனில் இருக்கக்கூடியது என்னது, லேர்னர் தான். அந்த லேர்னரை சுற்றி தான் எல்லா ஆக்டிவிட்டியுமே நடக்கும். 268 எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி டீச்சிங் லேர்னிங் சிச்சுவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன். சரிங்களா, சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸோடைய எண்ட் ப்ராசஸ். அந்த டீச்சிங் ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, 5 ஸ்டெப்ஸ் இருக்குது, 8 கிளாஸ் சொல்லலாம், அவேர்னஸ், இன்ட்ரெஸ்ட், டிசைர், அதோடைய லாஸ்ட் ஸ்டெப் என்னது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். 269 techniques for describing the social relationship among the individuals in a group used to identify leaders வந்து சோசியோமெட்ரி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, வில்லேஜில் லோக்கல் லீடரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி டெக்னிக் தான் வந்து சோசியோமெட்ரி இல்லாட்டி சோசியோகிராம். இந்த சோசியோகிராமில் என்ன பண்ணுவாங்க, அந்த பீப்புளுக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை டிஃபைன் பண்ணுறதுக்கு, அந்த ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சோசியோமெட்ரி வந்து யூஸ் பண்ணுவாங்க. 270 மெட்டல் அண்ட் ரிவார்ட்ஸ் ஆர் எக்ஸ்டென்சிக் மோட்டிவேஷன். எக்ஸ்டென்சிக் வேல்யூ இல்லாட்டி எக்ஸ்டென்சிக் மோட்டிவேஷனில் வரும். சரிங்களா, அதே மாதிரி இந்த மெட்டல் அண்ட் ரிவார்டு என்னது, பாசிட்டிவ் சோசியல் கண்ட்ரோலில் வரும். விச் இஸ் ஏ ஸ்மாலர் தென் கம்யூனிட்டி, நெய்பர்ஹுட். சரிங்களா, நெய்பர்ஹுட்னா என்னது, நம்ம பக்கத்தில் இருக்கவங்க. கம்யூனிட்டினா என்னது, நம்ம ஏரியாவில் இருக்கவங்க. சரிங்களா, கம்யூனிட்டினா வி ஃபீலிங் இருக்கும், ஒரு ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் இருக்கும். அதே நெய்பர்ஹுட் என்னது, ஃபேமிலிஸ் நோன் டு ஈச் அதர், அவங்களுக்குள்ள என்னது, ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இருக்கும். 272 எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் டீல் வித் தி வெர்பல் மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் இன்டெலிஜென்ஸ். சரிங்களா, முன்னாடியே பார்த்தோம், நம்ம வந்து கான்கிரீட் இன்டெலிஜென்ஸ் பார்த்துருப்போம். சரிங்களா, அதில் அப்ஸ்ட்ராக்ட் இன்டெலிஜென்ஸ் வந்து ரிலேட்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி வெர்பல் மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ். நம்மளுடைய அறிவு சார்ந்த அந்த மேக்ஸ் ரிலேட்டடான நம்மளோட அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் இன்டெலிஜென்ஸ். 273 வெஸ்டிபுலார் அப்படிங்கிறது என்னென்னா சென்ஸ் ஆஃப் பேலன்ஸ். வெஸ்டிபுலாருங்கிறது என்னது, நம்ம இயற்குள்ளே நம்ம காதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு போனை தான் வந்து வெஸ்டிபுலார்னு சொல்லுவாங்க. இது என்னது, ஒரு இந்த சென்சேஷனோட டைப்ஸில் வரும். சரிங்களா, இது இந்த சென்ஸ் ஆஃப் பேலன்ஸ். 274 the group which consists of members who are alike or similar in status or position in a class system in a society வந்து ஹரிசாண்டல் குரூப். சரிங்களா, ஹரிசாண்டல் குரூப் முன்னாடியே சொல்லியிருக்கோம். டாக்டர்னா டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பாக இருப்பாங்க, டீச்சர்ஸ்னால் டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பாக இருப்பாங்க, இன்ஜினியர்னா இன்ஜினியர்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பாக இருப்பாங்க. அதான் அது ஒரே மாதிரியான சிமிலர் ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து ஒரு குரூப்பாக இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஹரிசாண்டல் குரூப். 275 எக்ஸாம்பிள் ஆஃப் கீ இன்ஃபார்மன்ஸ் இன் லோக்கல் லீடர் செலெக்ஷன். சரிங்களா, கீ இன்ஃபார்மன்ஸ்னால் யார், அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய பீப்புள் இருப்பாங்க. அதாவது ஒரு லோக்கல் லீடரை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு அவங்க கிட்ட கேட்டு யார் இதெல்லாம் ரொம்ப இதுக்கு சூட்டபுளாக இருப்பாங்க, யார் வந்து இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டு டிசைட் பண்ணுவோம். அந்த மாதிரியான கீ இன்ஃபார்மன்ஸ் யாருன்னா அந்த லோக்கல் ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர், அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கர்ஸ், அந்த போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய போஸ்ட்மேன், போஸ்ட் மாஸ்டர்ஸ் எல்லாமே என்னது இந்த கீ இன்ஃபார்மன்ஸில் வருவாங்க. 276 this is a hierarchy. This is the hereditary endogamous social group in which a person's rank, accompanying rights and obligations are ascribed on the basis of his birth into a particular social group வந்து காஸ்ட். சரிங்களா, இது என்னது, காஸ்ட்டுக்கான மீனிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் கீவேர்டு பாருங்கள், ஹெரிடிட்டரின்னு கொடுத்துருக்காங்க. ஹெரிடிட்டரி என்னது, காலங்காலமாக என்னது பை பர்த் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் என்னது, அங்கே வந்து என்னது எண்டோகமஸாக இருக்கும், ஒரே கம்யூனிட்டிக்குள்ளே ஒரே காஸ்ட்டுக்குள்ளே மேரேஜ் பண்ணிப்பாங்க. என்னது ரேங்க் அசைன் பண்ணியிருப்பாங்க. தென் ரைட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆர் அஸ்கிரைப்டு. அஸ்கிரைப்டு அர்த்தம், நமக்கு வந்து என்னது ஆல்ரெடி நமக்கு அசைன் பண்ணது, நம்ம அதனால் வந்து மாற்ற முடியாது. ஆன் தி பேசிஸ் ஆஃப் பர்த், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆன் தி பேசிஸ் ஆஃப் பர்த் தான் என்னது காஸ்ட். சரிங்களா, ஹெரிடிட்டரியாக இருக்கும், பாரம்பரியமாக நமக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். எண்டோகேமஸாக இருக்கும். சரிங்களா, ஒரே காஸ்ட்டுக்குள்ளே மேரேஜ் பண்ணிப்பாங்க. அப்புறம் அஸ்கிரைப்டாக இருக்கும், நம்மளால் அதை வந்து மாற்ற முடியாது. அண்டு பேஸ்ட் ஆன் தி பர்த். இது எல்லாம் சேர்ந்து தான் என்னது காஸ்ட். இல்லை இதில் ஏதாவது தனித்தனியாக கேட்டால் அது ரிலேட்டட் டு காஸ்ட் தான். சரிங்களா, ரிலேட்டட் டு பர்த் ரிலேட்டடாக இருந்தால் அது வந்து காஸ்ட். பேஸ்ட் ஆன் தி பொசிஷன், நம்மளுடைய பவர், வெல்த், நம்மளுடைய இன்கம்மை பேஸ் பண்ணியிருந்தால் அது ஒன்று கிளாஸ். 277 these are referred as dominant values. They constitute core of the society's value system வந்து அல்டிமேட் வேல்யூ முன்னாடி பார்த்துருப்போம். the accepted ways of behavior in a society are called as folk ways. சரிங்களா, சொசைட்டி அக்செப்ட் பண்ணக்கூடிய ways of behavior தான் என்னது folk ways.
279 the kind of cultural diffusion when occurs when one culture subjugates இல்லாட்டி conquers enslaves another culture and forces its own customs on the conquered people வந்து forced diffusion சரிங்களா என்னது ஒரு ரெண்டு கம்யூனிட்டிக்குள்ள ஒரு ரெண்டு குரூப்புக்குள்ள சண்டை நடக்குது ஒரு குரூப் வந்து தோத்துட்டாங்கன்னா அந்த வின் பண்ண குரூப் என்னது அவங்கள வந்து என்னது அவங்களுடைய கல்ச்சரை ஃபாலோ பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி அதெல்லாம் ஃபாலோ பண்ண வைப்பாங்க அது வந்து ஃபோர்ஸ்டு டிஃப்யூஷன் சரிங்களா 280 எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷனுடைய டெஃபினேஷன் அதோட மீனிங் கேட்டிருக்காங்க இட் சீக்ஸ் டு மாடிஃபை ஆர் சேஞ்ச் தி பிஹேவியர் ஆஃப் தி பீப்புள் வந்து எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் அதே சோசியாலஜி என்ன பண்ணும் இட் இஸ் சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் பீப்புளுடைய பிஹேவியர் அதை சேஞ்ச் பண்ணுறது படிக்கிறது வந்து எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் 281 சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ஆர் மோர் இன் ரூரல் சொசைட்டி ரூரல் சொசைட்டி ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அர்பன் ஏரியாவில் ரூரல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் பேஸ்ட் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கும் வேல்யூஸை பேஸ் பண்ணியிருக்கும் 282 rural sociology is not science because rural sociology என்னது சயின்ஸ் கிடையாது எதை வச்சு அது சயின்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க என்னது லேக் ஆஃப் அப்ஜெக்டிவிட்டி இருக்காது மெஷர்மெண்ட் இருக்காது எக்ஸாக்ட்னஸ் இருக்காது இதெல்லாம் என்னது இது வந்து ஒரு சயின்ஸ் கிடையாது அப்படிங்கிறதுக்கான ஒரு சில ஆர்கியூமெண்ட்ஸ் 283 வெர்டிகல் குரூப்போட டெஃபினேஷன் பாருங்கள் வெர்டிகல் குரூப் முன்னாடியே பார்த்த எக்ஸாம்பிள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு இல்லாட்டி நேஷன் சொல்லலாம் சரிங்களா டிஃப்ரெண்ட் சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் இருக்கக்கூடிய பீப்புள் டீச்சர் இன்ஜினியர் அப்புறம் என்னது டாக்டர் அப்படின்னு எல்லாரும் அதில் இருப்பாங்க அதான் வந்து வெர்டிகல் குரூப் சரிங்களா தோஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோசியல் ஸ்டேட்டா அண்ட் ஹூஸ் மெம்பர்ஷிப் கட்ஸ் வெர்டிக்கலி அக்ராஸ் ஹரிசாண்டல் குரூப் நிறைய ஹரிசாண்டல் குரூப்பில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து இதில் இருப்பாங்க அது வந்து வெர்டிகல் குரூப் 284 term used to indicate procedures followed by social organization வந்து institutions சரிங்களா அதாவது procedures followed by the social organizations அது வந்து என்னது social institutions சரிங்களா it provides ready-made means of judging the social worth of a persons or pluralities வந்து values சரிங்களா வேல்யூஸ்ங்கிறது வந்து என்னது ஜட்ஜ் பண்ணுறது குட் ஆர் பேட் அப்படின்னு சொல்லி நம்ம ஜட்ஜ் பண்ணுறது வந்து வேல்யூஸ் அதே வந்து ஒரு விஷயத்தை பற்றி பாசிட்டிவ் நெகட்டிவில் பற்றி நம்மளோட மைண்டுக்குள்ளே திங்க் பண்ணுறது வந்து ஆட்டிடியூட் இது வந்து வேல்யூஸ் ரெடிமேட் மீன்ஸ் ஆஃப் ஜட்ஜிங் அந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கும் குட்டாக இருக்கலாம் பேடாக இருக்கலாம் அண்டு அதோடைய சோசியல் ஒர்த்தை வந்து பார்ப்பாங்க அது வந்து என்னது வேல்யூஸ் சரிங்களா ஒரு ஆப்ஜெக்ட் இல்லாட்டி ஒரு பொருள் இல்லாட்டி ஒரு விஷயத்தோடைய சோசியல் ஒர்த்தை வந்து ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அது பேர் வந்து சோசியல் வேல்யூஸ் 286 migration within the country வந்து in-migration type of neurons that carry message from peripheral organs to the of the body to the central nervous system வந்து sensory neurons சரிங்களா இது பிஹேவியரில் இந்த சென்சரி நியூரான்ஸ் எல்லாம் படிப்பீங்க சரிங்களா சென்சரி நியூரான்ஸ் என்னது உணர்ச்சி நரம்புகள்னு சொல்லுவாங்க இந்த உணர்ச்சி நரம்புகள் என்ன பண்ணும் இந்த வெளியிலிருந்து இருக்கக்கூடிய அந்த மெசேஜ் அந்த ட்ரிகர் நமக்கு ஏதாச்சும் ஒன்று ஆனது கொண்டு போய் என்னது பிரெயினுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணும் சரிங்களா தென் ஐக்யூ ஆஃப் தி ஜீனியஸ் 122 200 ஐக்யூவோட ஃபார்முலா பார்த்துங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா மென்டல் ஏஜ் டிவைட் பை க்ரானிக்கல் ஏஜ் இன்ட்டு 100 சரிங்களா ஐக்யூ இன்டெலிஜென்ட் கோஷியன்ட்டோடைய ஃபார்முலா மென்டல் ஏஜ் டிவைடட் பை க்ரானிக்கல் ஏஜ் இன்ட்டு 100 290 when a government possesses a large group of people out of region usually based on the ethnicity or religion வந்து population transfer சரிங்களா ஒரு பாப்புலேஷன் ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி ஒரு பர்டிகுலர் ரேஸில் இருக்கக்கூடிய பீப்புளை மட்டும் இது பண்ணி டார்கெட் பண்ணி அவங்க என்னது வேறு பிளேஸ்க்கு வந்து இது பண்ணால் அது பேர் என்னது பாப்புலேஷன் ட்ரான்ஸ்ஃபர் 291 it is an area in which society is characterized by sufficient homogeneity in patterns of behavior including ways of living values beliefs social organization to differentiate it from the other areas வந்து cultural region சரிங்களா அதாவது என்னது ஒரு கல்ச்சர் மட்டும் என்னது ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புளோடைய கல்ச்சர் வந்து மற்ற பீப்புளோட எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த கல்ச்சரல் ரீஜன் சரிங்களா ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியாவில் என்னது ஹோமோஜெனிட்டியாக இருப்பாங்க ஒரே மாதிரியான பிஹேவியர் ஒரே மாதிரியான வேல்யூஸ் பிலிப்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க அதை வச்சு மற்ற ஏரியாவோட டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அது வந்து கல்ச்சரல் ரீஜன் சரிங்களா அதே வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு பெக்குலியர் கல்ச்சரல் ட்ரைட்டை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதுக்கு என்னது எத்தோஸ்னு அர்த்தம் சரிங்களா அதுதான் என்னது இந்த பர்டிகுலர் தமிழ் சமூகம்னா தமிழ் சமூகத்துக்குன்னு ஒரு பர்டிகுலரான ஒரு பண்பு இருக்குன்னா அதை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அது வந்து எத்தோஸ் அதே வந்து இது வந்து தமிழர்களுடைய வாழ்விடம் தமிழர்களுடைய பிளேஸ் அப்படின்னு சொன்னால் அது என்னது வந்து கல்ச்சரல் ரீஜன் 292 characteristics of cerebrotonic or ectomorph
டைப் ஆஃப் பர்சனாலிட்டி வந்து என்னன்னு கேட்குறேன். அதாவது டைப் ஆஃப் பர்சனாலிட்டி இப்போ அந்த ஷெல்டனோடைய டைப் ஆஃப் பர்சனாலிட்டியில் பார்த்துருப்போம். அந்த செரிப்ரோடோனிக் இல்லாட்டி எக்டோமார்ஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க வந்து ரொம்ப குவைட்டாக இருப்பாங்க, ரொம்ப ப்ரெஜலாக இருப்பாங்க, ஈஸியாக வந்து என்னது ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க, ஈஸியாக வந்து எமோஷன் ஆயிடுவாங்க. அவங்க தான் என்னது இந்த செரிப்ரோடோனிக் அப்புறம் எக்டோமார்ஃப் டைப் ஆஃப் பர்சனாலிட்டி. 293 Sociology is the science of social phenomena. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Sociology is the science of social phenomena. 294 when an individual learns or socializes from his native culture, இது வந்து என்கல்ச்சரேஷன். சரிங்களா? அக்கல்ச்சரேஷன் என்ன சொல்கிறோம்? ஒருத்தங்க மற்ற கல்ச்சரை ஃபாலோ பண்ணது வந்து அக்கல்ச்சரேஷன். அவங்களுடைய கல்ச்சரை திரும்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டா இல்லாட்டி வெளியிலேருந்து வந்துட்டு வெளியே ரொம்ப நாள் இருந்துட்டு திரும்ப அவங்களுடைய கல்ச்சரை லேர்ன் பண்ணிக்கிட்டா அது பேர் வந்து என்கல்ச்சரேஷன். தென் 5 பேசிக் சோஷியல் இன்ட்ராக்ஷன் ப்ராசஸ் இதுதான் முன்னாடி பார்த்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? கோஆப்ரேஷன், காம்படிஷன், கான்ஃப்ளிக்ட், அகாமடேஷன், அசிமிலேஷன். சரிங்களா? ஒரு பர்டிகுலர் அப்ஜெக்டிவை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக இருந்தால் அது வந்து என்னது காமன் அப்ஜெக்டிவ் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக இருந்தால் அது வந்து கோஆப்ரேஷன். ஒரு லிமிட்டெட் நம்பர் ஆஃப் சோர்சஸ் இருக்குது, அதுக்கு 2 or more பீப்புள் வந்து அதுக்கு போட்டி போட்டால் அது வந்து காம்படிஷன். சரிங்களா? கான்ஃப்ளிக்ட்டுங்கிறது என்னது? ஒரு நெகட்டிவ் சோஷியல் இன்ட்ராக்ஷன் ப்ராசஸ். அவங்களுக்கு ஒரு சண்டை நடக்கும், டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். இட்ஸ் என்னது? ஒரு டெலிபரேட் அட்டெம்ப்ட் டு அப்போஸ், அதான் வந்து கான்ஃப்ளிக்ட். அகாமடேஷன் என்ன அர்த்தம்? இந்த கான்ஃப்ளிக்ட்லாம் வேண்டாம், நம்ம எல்லாரும் ஒன்றா இருப்போம் அப்படிங்கிற ஒரு டெம்பரரி இதுதான் என்னது அகாமடேஷன். அவங்களோட வியூஸ் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அசிமுலேஷன் வந்து ஒரு பர்மனெண்ட்டான ஒன். சரிங்களா? அவங்களுக்கு என்னது ஒன்றா பிளெண்ட் ஆயிடுவாங்க, ஒரு டிஃப்ரென்ஷியேஷனே தெரியாது, எல்லாரும் ஒன்று அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து வந்துடுவாங்க. அது வந்து அசிமுலேஷன். 296 higher order of norms are referred as norms. சரிங்களா? நாம்ஸில் இருக்கக்கூடாது, ஹையர் ஆர்டர் வந்து என்னது நாம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 297 norms are closely associated with values. சரிங்களா? norms are closely associated with values. சரிங்களா? நாம்ஸ் வேலையும் ஒன்று தான், ரெண்டும் சேம் தான். எக்ஸ்பிரஷன் ஆஃப் அவர் நேச்சர் இன் அவர் மோட்ஸ் ஆஃப் லிவிங் அண்ட் திங்கிங் வந்து இது முன்னாடி பார்த்த கல்ச்சருடைய டெஃபினேஷன். நம்மளுடைய மோட், நம்மளுடைய லிவிங்கில் வந்து நம்மளுடைய நேச்சரை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் வந்து கல்ச்சர். சரிங்களா? இது பாருங்கள் 299 இந்த கேட்டகரி ஆஃப் காக்னேட்டிவ் டொமைன் 3 டொமைன் பார்த்தோம். அதில் காக்னேட்டிவ் டொமைனில் எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் தி மீனிங் ஆஃப் வாட் இஸ் நோன் இஸ் கால்ட் அஸ் காம்ப்ரிஹென்ஷன். சரிங்களா? ஒரு விஷயத்தை புரிஞ்சுட்டு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறது காம்ப்ரிஹென்ஷன். 300 பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் டிசைர் டுவர்ட்ஸ் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் வந்து ஆட்டிடியூட். 301 வாட் இஸ் டைனமிக் அண்ட் கண்டினியூஸ்லி சேஞ்சிங். சரிங்களா? டைனமிக்னா என்ன அர்த்தம்? கண்டினியூவாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ரூரல் டெவலப்மெண்ட், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், கல்ச்சர், சொசைட்டி எல்லாமே என்னது டைனமிக் தான். சரிங்களா? அதாவது டைம் ஆக ஆக என்னது அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? 302 பாருங்கள், ப்ராசஸ் ஆஃப் சேஞ்ச் ஃப்ரம் ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் லிவிங் டு ப்ராக்ரஸிவ் வே ஆஃப் லிவிங் இன் ரூரல் கம்யூனிட்டி வந்து சோசியல் டெவலப்மெண்ட். சரிங்களா? அதாவது என்னது ட்ரெடிஷ்னல் வேலேருந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பேக்வேர்லேருந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக மாடர்னாக போகிறதுக்கு பேர் வந்து சோஷியல் டெவலப்மெண்ட். தென் யூஸிங் நைஃப், ஸ்பூன், ஃபோர்க் ஃபார் ஈட்டிங் வந்து ஃபோக் வேஸ். சரிங்களா? என்னது ஸ்பூனில் சாப்பிட்ணும், நைஃப் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஃபோக் வேஸ். சரிங்களா? சப்போஸ் அதை நம்ம சாப்பிடல, கையில் சாப்பிட்டா அதுக்காக நம்மளை வந்து யாரும் வந்து பனிஷ் பண்ண மாட்டாங்க, அதான் வந்து ஃபோக் வேஸ். சரிங்களா? அதே பனிஷ் பண்ணாத வந்து என்னது மோரிஸ். 304 a man whose law and custom is regarded as the property of another வந்து slavery. இது வந்து என்னது ஃபார்ம்ஸ் ஆஃப் சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் இருக்கிறதுலே ரொம்ப ஒர்ஸ்டான ரொம்ப இதாக இருக்கிறது வந்து ஸ்லேவரி தான். சரிங்க? அந்த ஸ்லேவரியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஹியூமன் ஒரு மனிதனை வந்து என்ன பண்ணுவாங்க, அதை வந்து ஒரு சொத்தாக கன்சிடர் பண்ணுவாங்க, ஒரு ப்ராப்பர்ட்டியாக கன்சிடர் பண்ணுவாங்க, அதான் வந்து ஸ்லேவரி. 305 sociologists believe that society has predetermined life cycle, birth, growth, maturity, death and decline. அந்த சோசியல் தியரி என்னன்னு கேட்டிருக்காங்க, சைக்ளிக் தியரி. சரிங்களா? என்னது பர்த் இருக்கும், க்ரோத் இருக்கும், மெச்சூரிட்டி, டெத் அண்ட் டிக்ளைன் இருக்கும், எகைன் திரும்ப அது வந்துகிட்டே இருக்கும், திரும்ப பர்த் டெத் அப்படின்னு வந்துகிட்டே இருக்கு, அதுக்கு பேர் வந்து சைக்ளிக் தியரி. 306 the group which individual refers for the advices on the different aspects வந்து ரெஃபரன்ஸ் குரூப். சரிங்களா? ஒரு பர்டிகுலர் குரூப் இருப்பாங்க, அவங்ககிட்ட நம்ம வந்து ஒப்பீனியனுக்கோ ஒரு டிசிஷனுக்கோ ஒரு ஹெல்ப்புக்கோ அவங்கள வந்து ரெஃபர் பண்ணுவோம், அதான் வந்து ரெஃபரன்ஸ் குரூப். 307 blocks, districts, nation with distinct boundaries are called structural entities or planned entities னு சொல்லலாம். இந்த பிளாக், டிஸ்ட்ரிக்ட், நேஷன் எல்லாம் என்னது நம்மளா பிளான் பண்ணது பிளான்ட் என்டிட்டிஸ்னு சொல்லலாம், இல்லாட்டி ஸ்ட்ரக்சரல் என்டிட்டிஸ்னு சொல்லலாம். தென் டைப்ஸ் ஆஃப் கல்ச்சர் மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது, மெட்டீரியல் கல்ச்சர், நான் மெட்டீரியல் கல்ச்சர். ரிட்டர்ன் மைக்ரேஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சர்க்குலர் மைக்ரேஷன். சரிங்களா? நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம்,
இந்தியாவில் வந்து யூஎஸ்க்கு போகிறாங்க. எகைன் யூஎஸ்ல வந்து என்னது அவங்களோட ஓன் கண்ட்ரிக்கே வந்துடுறாங்க. அது என்னது அந்த மைக்ரேஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுது. அதான் வந்து சர்க்குலர் மைக்ரேஷன். 310 the the contest to obtain something which does not exist in குவான்டிட்டி சஃபிஷியன்ட் டு மீட் தி டிமாண்ட் வந்து காம்படிஷன். சரிங்களா? அந்த ரிசோர்ஸ் வந்து என்னது 2 பேருக்கும் சஃபிஷியண்ட்டாக இருக்குது. அதனால தான் அங்கே வந்து கான்ஃப்ளிக்ட் அந்த வந்து காம்படிஷன் நடக்கும். சரிங்களா? த ப்ரோக்ராம்ஸ் கோல்ஸ் மெம்பர்ஷிப் ஆஃப் ஓப்பன் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் ஜென்ரலி நோன் டு பப்ளிக். சரிங்களா? ஓப்பன் ஆர்கனைசேஷன் க்ளோஸ்ட் ஆர்கனைசேஷன் 2 இருக்குது. க்ளோஸ்ட் ஆர்கனைசேஷனில் அந்த ஆர்கனைசேஷனில் என்ன நடக்குதுன்னு வெளியில் யாருக்கும் தெரியாது. அதே ஓப்பன் ஆர்கனைசேஷனில் அந்த இன்ஸ்டியூஷனில் அந்த ஆர்கனைசேஷனில் என்ன நடக்குதுன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? த டேர்ம் டிசரேட்டா. சரிங்களா? டிசரேட்டா ரிலேட்டட் டு சோசியல் வேல்யூ. சரிங்களா? இந்த டிசரேட்டா அப்படிங்கிற டேர்ம் வந்து என்னது ரிலேட்டட் டு சோசியல் வேல்யூ. சரிங்களா? அது நம்மளுடைய டிசைர்னஸ். சரிங்களா? நம்ம அது பாசிட்டிவா பேடா அதோடைய ஒர்த்தை வந்து டிசைட் பண்ணுறதுனால அது என்னது சோசியல் வேல்யூஸில் வரும். In the nomadic stage of cultivation, agricultural type of cultivation which movement from one area to another வந்து ஸ்லாஷ் அண்ட் பர்ன். இது என்னது ஸ்லாஷ் அண்ட் பர்ன் கல்டிவேஷன் இல்லாட்டி ஷிஃப்டிங் கல்டிவேஷன். ஒரு ஏரியாவில் வந்து இன்னொரு ஏரியாவுக்கு என்னது அந்த காட்டெல்லாம் அந்த மரத்தெல்லாம் வெட்டிட்டு அங்கே கல்டிவேட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் ஆனவொன்னு என்னது அடுத்த ஏரியாவுக்கு மூவ் ஆகி போயிடுவாங்க. 314 ஃபார்ம்ஸ் ஆஃப் சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். அது காஸ்ட், கிளாஸ், எஸ்டேட், ஸ்லேவரி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷனுடைய ஃபார்ம்ஸ் காஸ்ட், கிளாஸ் மட்டுமே வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க. எஸ்டேட், ஸ்லேவரி அதை வச்சு பேஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. இந்த எஸ்டேட் வந்து இந்த மிடிவல் யூரோப். சரிங்களா? யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து மிடிவல் டைமில் வந்து இந்த எஸ்டேட்டுங்கிற சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் வந்து இருந்திருக்கும். இந்த காஸ்ட்டுங்கிற சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் வந்து ரூரல் ஏரியாவில் டாமினண்ட்டாக இருக்கும். வெரி பர்டிகுலர் டு இந்தியா. சரி, இந்தியாவுக்கு பர்டிகுலர் இருக்கக்கூடிய சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் வந்து என்னது காஸ்ட். அது மட்டும் இல்லாமல் வில்லேஜில் வந்து அதிகமாக இருக்கும், ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும். கிளாஸ் வந்து யூனிவர்சல் இன் நேச்சர். எல்லா கண்ட்ரீஸ்லும் என்னது அந்த கிளாஸ்க்கு அந்த ஃபார்ம் வந்து அந்த சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். இதுக்குள்ளே இந்த ஸ்லேவரிங்கிறது என்னது ரொம்ப ரொம்ப ஆன்ஷியன்ட், ரொம்ப ஒர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். 315 குரூப் ஹேவ் டெஃபினைட் ரோல்ஸ் வந்து ஃபார்மல் குரூப். சரிங்களா? ஃபார்மல் குரூப்னா அது ரிலேட்டட் டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து எல்லாமே ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க. யார் என்ன ரோல் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. 316 ப்ராசஸ் ஆஃப் ரெகனைஸ்ட் நீட்ஸ் இன் கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன் நோன் அஸ் ஃபெல்ட் நீட். ஒரு நீடு வேணும் அப்படிங்கிறத அவங்க வந்து ரெகனைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபெல்ட் நீட். அவங்களுக்கு அது புரியாமே இருந்தால் அது வந்து என்னது அன்ஃபெல்ட் நீட். கல்ச்சுரல் லேக் டெஃபினேஷன் வாஸ் கிவன் பை வில்லியம் எஃப் ஆக்பர்ன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? கல்ச்சுரல் லேக் யார் கொடுத்தது, சரிங்களா? மார்ஜினல் மேன் கான்செப்ட் யார் கொடுத்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏ பர்சன் பிளேஸ்டு பிட்வீன் தி எக்ஸ்ட்ராவர்ட் இன்ட்ரோவர்ட். சரிங்களா? பர்சனாலிட்டியில் வந்து 3 டைப் இருக்குது. இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ராவர்ட். அது ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறது என்னது ஆம்பிவர்ட். சரிங்களா? அவங்க எக்ஸ்ட்ராவர்ட்டாகவும் இருப்பாங்க, இன்ட்ரோவர்ட்டாகவும் இருப்பாங்க. சரிங்களா? 319 இன் பர்சனாலிட்டி விசர்டோனியா டெம்பரமெண்ட் இண்டிகேட்ஸ் லவ் ஆஃப் கம்ஃபோர்ட், அஃபெக்ஷன், சோசியபிலிட்டி. சரிங்களா? என்னது 3 டைப். ஷெல்டனுடைய டைப்பில் வந்து 3 டைப் பர்சனாலிட்டி பிரிச்சிருப்பார். அதில் வந்து விசர்டோனிக் அப்படிங்கிற டைப் வந்து எப்படி இருக்குன்னா அவங்க என்னது ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக, ரொம்ப சோசியலாக, ரொம்ப எக்ஸ்ட்ராவர்ட்டாக இருப்பாங்க. சரிங்களா? தென் தேர்ட் ஸ்டெப் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் வந்து எக்ஸ்டென்ஷன் டீச்சிங் வந்து டிசைர். சரிங்களா? அவேர்னஸ், இன்ட்ரெஸ்ட், டிசைர், கன்விக்ஷன், ஆக்ஷன், சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதில் தேர்ட் ஸ்டெப் வந்து என்னது டிசைர். 321 செட் ஆஃப் பிலீவ்ஸ் ரிகார்டிங் பவர் ஆஃப் யூனிவர்ஸ் வந்து என்னது ரிலிஜியஸ் இன்ஸ்டியூஷன். சரிங்களா? அதாவது நம்ம ஒரு இந்த யூனிவர்ஸ் ஒரு சூப்பர் நேச்சுரல் நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம நம்பிட்டு இருந்தோம்னா அது என்னது ரிலிஜியஸ் இன்ஸ்டியூஷன், ரிலீஜன். ஆட்டிடியூட், பிலீவ்ஸ், கஸ்டம்ஸ் எல்லாம் என்னது ஓவர்ட் பிஹேவியர். சரிங்களா? இதில் நம்மளால் வந்து கண்ணால் வந்து பார்க்க முடியாது. சரிங்களா? ஹிடனாக இருக்கும். அதான் அந்த ஆட்டிடியூட், பிலீவ்ஸ், கஸ்டம்ஸ். அதே மெட்டீரியல் எல்லாமே என்னது கவர்ட் பிஹேவியரில் வரும். சரி, நம்ம ஒரு சேரோ, ஒரு டேபிளோ, ஒரு பில்டிங்கோ எல்லாமே ஒரு ட்ரெஸ்ஸிங் பேட்டர்ன் வந்து கவர்ட் பிஹேவியரில் வரும். 324 பாருங்கள். சைக்கோமோட்டார் டொமைன் ரிலேட்டட் டு ஸ்கில் அண்ட் நாலேஜ். சரிங்களா? காக்னிட்டிவ் டொமைன் வந்து நாலேஜ், சைக்கோமோட்டார் டொமைன் வந்து ஸ்கில் அண்ட் மூவ்மெண்ட், அஃபெக்டிவ் டொமைன் வந்து ஆட்டிடியூட். ஜெலசி இஸ் ஏ நெகட்டிவ் எமோஷன். 326 ஃபேக்டர்ஸ் தட் டிட்டர்மைன் தி நம்பர், காம்போசிஷன், செலக்ஷன் அண்ட் ஹெரிடிட்ரி குவாலிட்டி ஆஃப் சக்சஸிவ் ஜெனரேஷன் வந்து பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். சரிங்களா? என்னது நம்மளுடைய ஹெரிடிட்டி ரிலேட்டடாக வரது எல்லாமே என்னது பயாலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ். 327 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மெலங்காலிக் டைப் ஆஃப் பர்சன் வந்து எப்படி இருப்பாங்க ரொம்ப சீரியஸாக, தாட்ஃபுல்லாக, டிப்ரெஸ்டாக, ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பாங்க. சரிங்க? அவங்க என்னது யார்ட்டையும் அதிகமாக பேச மாட்டாங்க, ஏதாவது திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதான் என்னது மெலங்காலிக் டைப் ஆஃப் பர்சனாலிட்டி. 328 affective domain which is the ability to prioritize a value over another value and create a unique value system வந்து ஆர்கனைசேஷன். சரிங்களா?
அதாவது என்னது இந்த அஃபெக்டிவ் டொமைனில் நிறைய கிளாசிஃபிகேஷன் இருக்கும். அதில் வந்து ஆர்கனைசேஷன்னா என்ன அர்த்தம்னா எபிலிட்டி டு வேல்யூஸ் வந்து ப்ரியாரிட்டிஸ் பண்ணுவாங்க. எது முக்கியம் எது முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி எது இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லி ஆர்கனைஸ் பண்ணி வைப்பாங்க. அதான் வந்து ஆர்கனைசேஷன். சரிங்களா? 329 த்ரீ ஸ்டேஜ் ஆஃப் சோசியல் சேஞ்சஸ் கிவன் பை ஆகஸ்ட் கோம்ட். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சோசியல் சேஞ்சோடைய அந்த 3 ஸ்டேஜ் தியரியை சொன்னது வந்து ஆகஸ்ட் கோம்ட். 330 மூமெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஃப்ரம் ஒன் ஸ்டேட்டம் டு அனதர் சொசைட்டி ஆஃப் ஸ்டேட்டம் வந்து சோசியல் மொபிலிட்டி. சரிங்களா? அந்த சோசியல் சமூக அடுக்கில் வந்து ஒரு அடுக்குலேருந்து இன்னொரு அடுக்கு அவங்க மூவ் ஆகி போனால் அதுக்கு பேர் வந்து சோசியல் மொபிலிட்டி. சரிங்களா? சோசியல் மொபிலிட்டி எங்கே பாசிபிள்னா எங்கே பாசிபிள்? கிளாஸ் சிஸ்டத்தில் தான் பாசிபிள். அதாவது வெல்த் இன்கம்மை பேஸ் பண்ணி. காஸ்ட் சிஸ்டத்தில் வந்து சோசியல் மொபிலிட்டி வந்து பாசிபிள் கிடையாது. அதனால தான் இந்த காஸ்ட் சிஸ்டத்தை வந்து க்ளோஸ்ட் அண்டு ரிஜிட் காஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? 331 பாருங்க, டைப் ஆஃப் சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ் பை ஆல்ஃபேக்ஷன் வந்து ஸ்மெல் அண்ட் ஃப்ராக்ரன்ஸ். சரிங்களா? ஸ்மெல் அண்ட் ஃப்ராக்ரன்ஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது வந்து நம்மளோட என்னது ரிலேட்டட் டு நம்மளோட நோஸ். அந்த சென்சரி ஆர்கன் வந்து ஆல்ஃபேக்ஷன், ஸ்மெல் அண்ட் ஃப்ராக்ரன்ஸ். 332 கோஆப்ரேஷன் அண்ட் கோஹெசிவ்னஸ் இஸ் அச்சீவ்டு இன் விச் ஸ்டேஜ் ஆஃப் குரூப் ஃபார்மேஷன்? நாமிங் ஸ்டேஜ். சரிங்களா? ப்ரூஸ் டக்மேன் வந்து குரூப் ஃபார்மேஷனில் வந்து 5 ஸ்டேஜஸ் சொல்லியிருப்பார். அதில் வந்து கோஆப்ரேஷன் அண்ட் கோஹெசிவ்னஸ் எந்த ஸ்டேஜில் நடக்கும்னா நாமிங் ஸ்டேஜில். சரிங்களா? இதோட 332 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே என்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுடைய எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். சரிங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு எந்த கோர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.